இந்த சந்தர்ப்பத்தில் அதிபயங்கரமாக முஸ்லிம் சமூகம் எங்கு பார்த்தாலும் இதற்கு முன்னாடி இல்லாத வகையில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகிறார்கள். சாதாரணமாக இதுக்கு முன்னாடி நாம் பாடசாலை வாரியாக நிகழ்ச்சிகள் செய்கிற நேரம் பிள்ளைகளுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு மெமரி பவர் போது அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுங்க. அண்மை காலமாக அழைக்கப்பட்ட பாடசாலைகள் அழைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் எல்லாம் அதிபருமார்கள் சொல்றார்கள், போதை பொருளை பேசுங்க, இதுதான் பயங்கரமா இருக்குது என்ற நிலைமை இன்றைக்கு முஸ்லிம் பாடசாலைகள் எந்த ஊருக்கு போனாலும், ஒரு ஊர் என்று இல்லாமல் எந்த ஊருக்கு போனாலும் இந்த பிரச்சனை தலை தூக்கி ஆடுது. அன்புக்குரியவர்களே, அதனால் சுருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினராக நாம் இந்த சமூகம் பாதிக்காமல் இதுல இருந்து இந்த போதைப் பொருளை மீட்டெடுத்து இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துவது எப்படி, அதற்கு எங்கள் பங்களிப்பு என்ன என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அன்பு சகோதரர்கள், எங்களுக்கு என்ன ஒரு கடமை இருக்குது. எங்களை சந்தூக்கில் கொண்டு போகிற நேரம் எங்கள் இளைய சமூகத்துக்கு நாம் ஒரு ஊரை விட்டு விட்டு போகணும். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு செய்த நன்மை என்னன்னா, இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தளவுல நீங்க எங்க போய் முஸ்லீம் ஊர்ல பார்த்தாலும் வைன் ஸ்டோர் பார்க்க இயலாது. நீங்க தெருவில் நடந்து போற நேரம் அசான் கேட்கிற ஒரு பள்ளிவாசலை நீங்க பார்க்கலாம். சாதாரணமா கொழும்பு பஜார் இதான் இலங்கையுடைய இதயம். இதுல ஒரு நாளைக்கு அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் புழங்கும். கொழும்பு பஜாரை பொறுத்தல ஆபருக்கு பக்கத்தில் இருக்குது. ஆபர்ல சரக்கு வந்துச்சுன்னா பஜார் ஊடாக இலங்கை பூராக போகும். இந்த வியாபாரத்தில் அதிக பங்கு முஸ்லிம்களுக்கு உண்டு. அதிகமாக வியாபாரிகளாக முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். அதனால நீங்க ஒவ்வொரு தெருவாக நீங்க போனீங்கன்னா இந்த பஜாருக்குள்ள ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க மார்க்கெட்டுக்கு மேல ஒரு பள்ளியை பார்க்கலாம், ஒரு பிரயாவலை பார்க்கலாம். நீங்க கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்ல நடந்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீட்ல முஸ்லிம்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம், பிரம்மாண்டமாக ஒரு பள்ளியை தான் நீங்க பார்க்கலாம். முஸ்லிம் சகோதரர்கள் எங்க ஒன்று சேர்ந்தார்களோ அந்த இடத்தில் எங்க முன்னோர்கள் 4 பேர் ஒன்று சேர்கிற நேரம் பள்ளியை கட்டுவது எப்படி, அல்லாஹ்வை வணங்குவது எப்படி அப்படின்னு நினைத்ததினால்தான் குர்நாகல் பஜாருக்கு நீங்க போங்க, உங்களுக்கு பக்கத்து பஜார், அந்த பஜார்ல நாங்க மெஜாரிட்டி இல்ல மைனாரிட்டி முஸ்லிம்கள், குர்நாகல் டிஸ்ட்ரிக்ட்ல மைனாரிட்டி, பஜார்ல நம்ம நிறைய இருக்கிறோம். அங்க ஒரு பள்ளி, அங்கால ஒரு பள்ளி, இங்கால ஒரு பள்ளி என்று 4 இடங்களில் அசான் கேட்கக்கூடிய பள்ளிவாசல்கள் பார்க்கலாம். நீங்க எந்த முஸ்லிம் ஊருக்கு போனாலும் எங்க ஊர் வளாகத்தை விட்டும் அந்த கொஞ்சம் அடுத்த ஊர் வளாகத்தில் தான் வைன் ஸ்டோர் பார்க்கலாம். மாற்று மத அன்பர்களுடைய ஊர்களில் போனீங்கன்னா மெயின்ல அவங்க மெயின் ஸ்ட்ரீட்லயே வைன் ஸ்டோர் இருக்கு. அவங்க மத ஆலயங்கள் ஊருக்குள்ள இருக்கு. நம்ம ஊருக்குள்ள போனால் எங்க நெடுஞ்சாலையில் இருந்து எல்லா இடத்திலையும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அசான் சொல்லக்கூடிய பள்ளிவாசலை நீங்க பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, எங்க முன்னோர்கள் எங்களுக்கு செய்த மிக பெரும் நன்மையாக நான் அதை பார்க்கிறேன். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் வாழுவதற்கு ஒரு ஊரை எங்களுக்கு விட்டு தந்தார்கள். எங்க பிள்ளைகள் வாழுவதற்கான ஒரு நல்ல சூழல் இருந்தது. எந்த இடத்திலையும் ஒரு முஸ்லீம் வைன் ஸ்டோருக்கு அவனுடைய இடத்தை கொடுக்க மாட்டான். எதுக்கு வைன் ஸ்டோருக்கா தரமாட்டேன், அந்த வியாபாரத்துக்கு எங்க இடத்துல நாங்க ரெண்ட் பண்ண ஏறாந்துவோம். அது முஸ்லீம் சமுதாயத்தில் அன்று தொடக்கம் இருந்த ஒரு பழக்கம். அதனால் எங்களை யாராவது குடிக்கிறதா இருந்தா மற்ற சமூகம் 80% குடிச்சா எங்கால ஆப்போசிட் 20 தான் குடிப்பாங்க. குடிக்கிறவன அடுத்த ஊருக்கு போய் தான் குடிச்சிட்டு வரணும், அல்லது எங்க பஜாரை தாண்டி மற்றவர்கள் செல்வாக்கு செலுத்துற பஜார்ல தான் நீங்க வைன் ஸ்டோர் பார்க்கலாம். இப்படி இருந்த ஒரு சமுதாயம் அல்ஹம்துலில்லாஹ் ஆக கொடைவல்களில் இருந்த சமுதாயம். புத்தளமும் அப்படித்தான். புத்தளத்தில் உள்ள நீங்க மாஷா அல்லாஹ் இந்த சமூகம் ரசூல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டா மற்றவர்களோட ஒப்பிடுற நேரம் வெட்டி வெளிச்சு ஒரு வெளிச்சம் பார்க்கும், ஒரு வித்தியாசம் காட்டும். மன்னார்ல இருந்து மக்கள் அகதியா வர்ற நேரம் நீங்க உங்க வாகனத்தை கொண்டு போய் ஏத்தி வரலையா, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலையா, அவர்களுக்கு உதவி செய்யலையா, ஒரு ராத்திரியில கொழம்புக்கு போகணும்டா 90கள்ல அவங்களை வெளியாக்குற நேரம் இந்த இடங்கள்ல நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி செய்தீர்கள். ஏன்? இந்த தீன் உங்களை மாத்திருந்தது. என் கண்ணால பார்த்தேன். வெள்ளம் பெட்டியில கொழும்புல ஒரு அதாவது நினைச்சு பார்க்கலாத ஒரு வெள்ளம் வந்துச்சு 2015 நினைக்கிறேன், 15-16. அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள் களம் இறங்கி போட் தேவை, நேவியால போட் போட்டிருந்தாங்க. ஏன்னா மக்களை போட்ல போய் வெள்ளம் பிட்டிலிருந்து கடுவலை வரைக்கும்
கடுமையான தண்ணி, வீடுகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி. அங்க போட் போட்ட நேரம் நாங்களும் களத்துல போய் பார்க்கிறோம். நேவியால கொடுத்த போட் கொஞ்சம், முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதியிலிருந்து நிறைய அமைப்புகள் கொண்டு வந்து மீனவர்கள் போட்டு சொல்லி கொடுத்து போட்டாங்க. மீட்டெடுத்தது எல்லாம் மாட்டுமது அன்பர்கள். அழாத குறையில் ஒரு பக்கத்தில் ஒருத்தர் தண்ணி கொடுக்கிறார், இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆள் சோறு பார்சல் கொடுக்கிறார். எனக்கு மேல் புல்லரிச்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இப்படி 4 பேர் நிக்கிறதால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார். ஒக்குமோகலாகி காட்டி அத்தனைக்கு நிக்கினோம், எத்தனைக்கு நிக்கினோம் துடித்தார்கள். இப்படி மனிதர்கள் வாழ்வார்களா நினைத்தார்கள். என் கண்களால் நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அனர்த்தம் என்று வந்தால் எங்கள் மக்கள் இன்னொருவருக்கு உதவி செய்வதிலே முன்னிலை வைக்கிறார்கள். எந்த ஊரில் நாங்கள் பாதிக்கப்பட்டாலும், எந்த சமுதாயமும் பார்க்காத ஒரு ஊர் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, திகனையில கொண்டு போய் பிரச்சனை படுத்தினாங்க. அடுத்த புறம் திகன மார்க்கெட்டுக்கு போற நேரம் சுப்ஹானல்லாஹ் எல்லாம் கெட்டி எழுப்பி யாரு முஸ்லிம் சகோதரனுக்கு உண்டு என்றால் இன்னொரு முஸ்லிம் சகோதரன் அவன் எந்த பகுதியில் இருந்தால் அள்ளி வீசுவான். இதாகட்டும், என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படித்தான் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்தோம். எங்கள்கிட்ட லேசில கம்ப்ரமைஸ் பண்ண இயலாது. டொபேக்கோ, அதாவது லிக்கர் கம்பெனி எல்லாம் கை கட்டி பார்த்தார்கள் எங்க சமுதாயத்தை. ஒரு பிசினஸ் தொடங்கினா அவன் எதை நினைப்பான்? எப்படிப்பா மார்க்கெட் பண்றது, எப்படி வைன் போல் மார்க்கெட் பண்றது, எப்படி பீரை மார்க்கெட் பண்றது, எப்படி கொடுக்கிறது. ஆக பணம் புழங்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாங்க வியாபாரிகள். அதனால எங்கள் அதிகமான வியாபாரத்துறையில உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதிகமா சல்லி புழங்குவோம். புழங்கினா எங்க மார்க்கெட்டை புடிச்சான்னு வைங்க, முஸ்லீம் மார்க்கெட்டை புடிச்சான்னு வைங்க, அள்ளி சம்பாதிச்சுட்டு போயிருவான். அவன் மத்த மார்க்கெட்டை விட மலையகத்துல அவங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கிறதை எடுத்து வைன் ஸ்டோர்களை நிரப்புறாங்க. மற்ற ஊர்களில் வைன் ஸ்டோர் நிரம்புது. இந்த கோவிட் அவுட் பிரேக்கு அப்புறம் பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் கோவிட்ல இருந்து திறந்து கொடுத்தா வைன் ஸ்டோர் அடிச்சு பெறலாமா. இதே முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பணத்தை வச்சு நீங்க குடிக்க நாடு பழக்கினாடு வைங்க, அவன் மார்க்கெட்ல ஆக முன்னணி கடுமையான செயல் நடத்துற மார்க்கெட் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணினான். இந்த சமுதாயத்தை அவனுக்கு எந்த வகையிலும் அவனுக்கு பிடிக்கவே முடியல. தோல்விக்கு மேல் தோல்வி. முஸ்லிம் வாயில வைக்க மாட்டான், அடுத்த பக்கத்துக்கு பழக்கினான். கல்யாணமா குடி, சாவுடா குடி, எல்லாம் அவனுக்கு சந்தோஷம் பண்ணாலும் குடிப்பான், கவலை என்றாலும் குடிப்பான், செத்து போனாலும் குடிப்பான், கல்யாணம் வந்தாலும் குடிப்பான், எல்லாத்திலும் குடிப்பான். இதான் அது இல்லன்னா இல்ல, என்னப்பா இது, என்ன ஃபங்க்ஷன் இல்லையா, போத்தல் இல்லையான்னு கேட்பான். ஆனால் எங்க சமுதாயத்தில் திருமணங்கள் நடக்கும், தொட மாட்டோம். எங்க சமுதாயத்தில் மரண வீடுகள் நடக்கும், எடுக்க மாட்டோம். அப்படி இருந்த ஒரு சமுதாயம். 4 பிள்ளைகள் இல்லாமல் இல்லை நான் சொல்லுவேன். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டா சமுதாயத்துக்குள் பிரச்சனை 4 இருந்தாலும் நீங்க ஒன்றை பார்க்கலாம், கொடுக்கிற மனசு. நீங்க ரிப்போர்ட் எடுத்து எண்ணி பாருப்பா எத்தனை பேர் குடிக்கிறான்னு கேட்க தேவையில்ல, நிப்பாட்டி நெஞ்ச நிமிர்த்து சொல்லலாம், இந்த சமுதாயத்தில் குடிப்பவர்கள் கம்மி. நீ எந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்து பாரு, இதுல குடிக்கிறவன் கம்மி என்று சொல்லலாம். இது யாரு செஞ்ச புரட்சி? நாங்களா, நீங்களா, உங்க அப்பா இல்ல. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த புரட்சி. இந்த புரட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியா, கடைசி தூதரை அல்லாஹ் அனுப்புறான். அந்த சமுதாயம் எப்படின்னு நினைக்கிறீங்க? சாதாரண சமுதாயம் இல்ல. உங்க ஊர்ல எல்லா ஏரியாலையும் மோசமான ஊரன் இருக்கு. கொழும்பு எடுத்துக்கொண்டு தெரியும், அந்த ஊரா தெரியும். ஒவ்வொரு ஏரியா வச்சிருக்கும். இது டீசென்டான ஆட்கள் வாழ்ற இடம், இது கொஞ்சம் நார்மல், இது ரொம்ப மோசமான குடிகாரன் வாழ்ற இடம் வச்சிருப்பீங்க. இதுல எங்க எனக்கு தெரியும் உங்க ஊர்ல எதுண்டு. உங்க ஊர்ல எதை நீங்க ஆக வேர்ஸ்டா பாப்பீங்களோ அதையும் விட வேர்ஸ்ட் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போக்குல ஜாஹிலியா. அவ்வளவு வேர்ஸ்ட். இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? குடி இல்லாம வாழையில. அரபுகளோட வாழ்க்கை குடி தண்ணி இல்ல, சாராயம் இல்லாம வாழையில. என்ன அவங்களுக்கு வேற என்டர்டைன்மெண்ட் இல்ல. ராத்திரிக்கு நிலாவை பார்ப்பாங்க, ஒரு இறைச்சி எடுத்து சுட்டு பாபிக்கு போடுவாங்க, கல்ல வச்சு கொள்வாங்க, சாராயம் அதை வச்சு அதோட பெண்களை நடனமாட விட்டு கவிதை படிப்பாங்க. இதுதான் அரபிகளோட ஹாபி. ராத்திரியான நடனமாடு, நிலாவை பார்த்து சில நேரம் பாட்டு படிப்பான், இல்ல பொம்பளைய பார்த்து ஆட சொல்லுவான், குடிப்பான், இறைச்சி சுட்டு சாப்பிடுவான். இங்க தான் பாபிக்குவே வந்துச்சு. இந்த இரவுகள் தான் அவர்கள் கழித்தார்கள். அவர்களுக்கு கண்ணை பார்த்தாங்கன்னா தூரத்துல பாலைவனம் தான் தெரியும். எந்த மரமட்டையும் பார்க்கறதுக்கு நூறலியா மாதிரி அழகான காட்சிகள் இல்ல. அவர்களோடு ஒட்டி உறவாடினாங்க உலக மக்கள். யாரும் உறவாடல.
அவங்களை வந்து கணக்கு எடுக்கல. அங்கால ரோம பேரரசு எட்டி கூட பார்க்கல. போங்கப்பா, நீங்க என்னத்துக்கு லாய்க்கு? இந்த மண்ணில் என்னதான் இருக்குது? பாரசீக சாம்ராஜ்யம் புடிச்சு போடுவோம், இவங்களை புடிச்சு உள்ள கெடுப்போமா? இந்த மண்ணை புடிச்சா எங்களுக்கு லொஸ்ட், இவங்களை வாழான்ட்டு விட்டுதான். அப்படி இருந்த அரபுகள் அவர்களுக்கு ஜினா செஞ்சா பிரச்சனையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர நேரம் இந்த நாட்டில் போலீஸ் இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால ஒரு பிரச்சனை நடக்கிற ஒருத்தன் கொலை செய்ய போனா பயப்படும். ஆஹா, பிடிச்சிருவாங்களே, என்ன பிடிச்சி அடைச்சிருவாங்களே. பெருமானார் வரப்போக்குள்ள உலகத்துல ஜனாதிபதி இல்லாத நாடுதான் அரபிய தீபகற்பம். நீங்க போய் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலும் ஜனாதிபதி இருக்கிறான். அங்க ரோமா பேரரசுல மன்னர், பாரசீகத்துல அரபு நாட்டுக்கு யாருப்பா ஜனாதிபதி? அந்த கோத்திரத்துக்கு அவரு, இந்த கோத்திரத்துக்கு இவரு. சட்டம் என்ன? ஒரு சட்டம் இல்ல. கொலை செஞ்சா கொலைக்கு கொலை. ஓம் கோத்திரத்தை கொலை செஞ்சானா நான் ஓம் கோத்திரத்தை கொலை செய்வேன். என்ன கொலை செஞ்சா எங்க ஆள் கொலை செய்வேன் ஒண்ணு. இப்படிதான் சினா செஞ்சா அது பாட்டுக்கு நடக்கட்டும். போலீஸ் இருக்குதா? தட்டி கேட்க யாராவது தலைமை இல்லை. அங்கங்க செதறி கிடந்தாங்க. தலைமை இல்லைன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. தலைவர் இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவு பேரும் ஒரு கட்டுப்பாடு இருக்காது. அப்படி இருந்த ஒரு இடத்தில் பெருமானார் வருகிறார். அவர்களை விவரிப்பதற்கு வேற எதுவும் இல்லை. எந்த அளவுக்கு சொந்த புள்ளைய புதைச்சிட்டு வர ஆளுக்கு புள்ளைக்கு முத்தம் கொடுக்கணுமா என்று கேட்கிறவங்க. இஸ்லாம் வந்த பிறகும் இஸ்லாம் தான் அவர்களுக்கு முத்தம் கொடுக்க சொல்லி கொடுத்துச்சு புள்ளைக்கு. பெருமானார் தன் மடியில வச்சிட்டு இருக்கிறாங்க. ஹசன் ஹுசைனும் கொஞ்சிறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்படி முத்தம் கொடுக்கறாங்க, இப்படி இரக்கம் காட்டுறாங்க. அக்ரா பின் ஆபிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, யார சொல்லலாம்? எனக்கு 10 என்ன 10 புள்ள, எனக்கு 10 புள்ள யார சொல்லலாம்? நான் 10 புள்ளைக்கு ஒண்ணுமே இந்த மாதிரி செய்யல, என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, இரக்கம் காட்டுமா. அப்பதான் இறக்கம் வேண்டாங்க. இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். பெருமானார் தன் குழந்தையை அரவணைப்பதை சொல்லி கொடுத்தார்கள். அவங்க குழந்தை போதிச்ச கதையை சொல்ற நேரம் பெருமானார் அழுதார்கள். இப்படியும் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்படி உள்ள ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை திருத்தல நினைக்கிறீங்களா? அந்த சமுதாயத்தை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நாங்க எந்த சமுதாயத்தை திருத்திருக்கிறோம்? 5 குடிகாரனை கொண்டாந்து நான் திருத்திருக்கிறேனா? நீங்க எத்தனை பேர் திருத்திருக்கிறீங்க? எங்க லைஃப்ல நாங்க எத்தனை செஞ்சிருக்கிறோம் நினைக்கிறீங்க? உலகத்தில் இன்றைக்கு போதை ஒழிக்கணும் என்பதற்கு பேராசிரியர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். PhD முடிச்சவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. பல நிறுவனங்கள் அதாவது பில்லியன் டாலர்ஸ், நான் சொல்லல $1000 என்று, $1000 இல்ல, $1,000,000 இல்ல, பில்லியன் டாலர்ஸ் வேர்ல்ட் வைட் கலெக்ட் பண்ணப்பட்டு போதையை ஒழிப்போம் என்றாங்க. எங்க நாட்டில் இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் செய்யற நேரம், அதாவது இந்த மைத்ரிபாலைக்கு முன்னாடி மஹிந்த ராஜபக்ச மத்தட்ட திட்டாண்டார் அரசியல் கொடுப்பாங்க. அதாவது கொடுப்பாங்க, இதுதான்ப்பா எங்க கான்ஸ்டிடியூஷன், இதுதான் எங்க பிரதிபத்தி, வாட்சி பாரு. அதுல என்ன கொடுத்தாங்க? மத்தட்ட திட்ட போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். வச்சிங்களா? அடுத்த ஆண்டு டேக்ஸ் ரிப்போர்ட் எடுத்து ஃபுல்லா எடுத்து பார்த்தா, வரிய பார்த்தா போன வருஷம் சொல்றதை விட கூட வரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அரசாங்கத்துக்கு வரி லாபம் கூட கிடைக்கிறதுல சிகரெட்ல. நான் மத்த போதை விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இதை நிப்பாட்ட முடிந்ததா? உலகத்தில் படித்தவர்கள் ஒன்று சேர்ந்து கமிட்டி போட்டு இதை அழிக்க போறோம் என்றார்களே. கூகுள் கிராஃப் காட்டும் உங்களுக்கு டொபேக்கோக்கு அடிமையாகிறவங்க எவ்வளவு உண்டு. நான் பார்க்கிற நேரம் எல்லாம் இப்படி போகுது, ராக்கெட்ல மேல போகுது, இப்படி கீழே போகல. நாளுக்கு நாள் அதிகமாகுது, சனத்தொகையும் அதிகமாகுது, பாவனையாளர்களும் அதிகமாகிறார்கள். அப்படி என்றா படித்தவர்கள் தோல்வித்தார்கள். சில கிளப்புகள் இறங்கியது, வேர்ல்டு ஃபேமஸ் கிளப், பல $1,000,000 போடுவார்கள். சமூகத்தில் இதை ஒழிக்க போகிறோம் என்று அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இறங்கினார்கள். முடிந்ததா? இன்றைக்கு வரைக்கும் அதிகமாகுது. ஜசீரத்துல் அரபில் கடைசி நபி வந்தார். அந்த மக்கள் தொழுகைக்கு வருகிற நேரம் அவர்கள் ஒரு சிலர்கள் குடித்து வந்தார்கள். ஏக இறைவன் இறக்கினான், வலா தக்ரபுஸ் ஸலாத் வ அன்தும் சுகாரா. நீங்க அதாவது போதையில இருக்கிற நேரம் தொழுகைக்கு கலந்து கொள்ளாதீங்க பான்றான். குர்ஆன் ஆயத்தை நான் சொல்றது. அல்லாஹ் ஒரே அடி அழிக்க வேணான்னு சொல்லல, கட்டம் கட்டமாக இறைவன் அதை இல்ல வேண்டாம் என்றான். ஒரு நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை ஹராமாக்கினான். ஹதீஸ்களை பார்க்கிறோம், கோடமாக கொட்டினார்கள். அந்த அண்டைக்கு ஆரம்பித்தது சுபஹானல்லாஹ், வாழையடி வாழையடி வாழையாக. நாங்க வேற ஆள் இல்ல, இதே மாதிரி மனிதர்கள் தான். எங்களுக்கும் பிரச்சனை வருகிறது.
நீங்க வைன் ஸ்டோர் போனீங்களா? ஒரு நாள்ல போயிருக்கீங்களா? நாக்குல டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பெருமானாருடைய உம்மத் அந்த கௌரவத்தை காப்பாற்றியது. அந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாங்க 1400 years 1400 ஆண்டுகளாக நாம் தொடமாட்டோம் என்று சபதம் வாங்கினோம். ஏக இறைவன் வகை அறிவிக்கிற நேரம் சஹாபாக்கள் கொட்டினார்கள், இதுக்கு மேல் ஆல்கஹால் ஃப்ரீ ஜஸீரத்துல் அரப். ஜஸீரத்துல் அரபுல இதுக்கு பிறகு போதை இல்லை என்று ஆக்கினார்கள். ஒரே ஒரு தலைவர் இந்த மண்ணில அவர் நிலைநாட்டி காட்டினார். இன்றைக்கு முடியாததை அவர் செய்து காட்டினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா பெரும் புரட்சியாளர், என்னுடைய தலைவர் இந்த புரட்சியை செய்தார். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் எங்க போய் பார்த்தாலும் என் பிள்ளையை எப்படி பாதுகாக்கிறேன்னு துடிக்கிறீங்களே தவிர இதை இல்லாது ஒழித்த ஒரு தலைவரை நீங்க எந்த புக்கு படிச்சாலும் கூகுள் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஆளை காட்டுங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர இதை யாரும் ஒழிக்கல. இப்ப நாம எப்படி ஒழிக்க போறோம்? இதுக்குள்ள நுழைய போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் நான் உண்மையை உண்மையா சொல்லணும். அதை மறைச்சி புளிஞ்சி பூசி பேச இயலாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருத்தர் அடிக்கிறாரா, ஐஸ் அடிக்கிறாரா, உடனே போலீஸுக்கு கோல் அடிச்சாச்சு, கொஞ்சம் பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டாங்களா? முடிஞ்சிட்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் சிஐடி பவர்ஃபுல், நல்ல புத்தியாட்சிய சரியான பவர்ஃபுல். அவர்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை, ஒரு முடிய வச்சு கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க. ஒரு முடிய வச்சு கண்டுபிடிச்சாங்க. அப்படி டிஎன்ஏ டெவலப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுனாமி பேபி என்று கல்முனையில வந்துச்சு ஒரு புள்ள. அந்த புள்ளைக்கு 4 பேர் உருத்தாடினாங்க. ஏன் புள்ள சின்ன பேபி பாபா சுனாமியில காணாம போச்சு, சுனாமி பேபி பேர் வச்சாங்க. யாருப்பா உம்மா? வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு அவங்கண்டாங்க இவங்கண்டாங்க. சின்னத்துல காணாம போன புள்ளை யாருக்கு பிரிச்சு கொடுக்கிறது? யாருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த புள்ளைய டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி இன்னார்ந்த புள்ளை என்று சொன்ன நாடு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அதனால் நீங்க பல கொலைகளை பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன துரும்ப விட்டு வைத்தால் போதும், சின்ன ஒரு ஃபிங்கர் பிரிண்ட வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்டா. நான் ஹோல்சேல் எல்லாம் விடுங்க, எவனெல்லாம் அழைப்பிக்கிறான் விடுங்க. உங்களுக்கு சும்மா சொல்றேன், இந்த நாட்டில் 5000 பேர் இருக்கிறான்னு ரீட்டைல். இந்த ஹோல்சேலை எடுத்து இந்த முக்க தெருவில் இருப்பான் பாருங்க, உங்க ஊர் பக்கத்தில் இருப்பான் பாருங்க, அப்படி ஒரு 5000 இருக்கிறான்னு ஒரு பேச்சு. இந்த 5000 உங்களுக்கு தெரியும், 5000 தெரியாது. உங்க ஊர்ல எங்க வைக்கிறாங்க? அங்க. எங்க வைக்கிறாங்க? அங்க. நான் சொல்லுவேன் அங்க வைக்கிறாங்க, இங்க வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அரசுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியல நினைக்கிறீங்களா? தெரியுது. சாதாரணமா இதை பிளாக் பண்ணிட்டோன்னு வைங்க, இந்த 5000 முடிச்சு எல்லாம் தெரியும் தானே. ஒன்னா எவ்வளவு சான்று இருக்குது எங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு தெரிஞ்சது இன்டெலிஜென்ஸ் தெரியாது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சா பிடிச்சிடலாம். பிடிச்சு சரி ஒரு கிழமைக்கு நிப்பாட்டணும்னு வைங்க. ஒரு கிழமைக்கு போதை பொருள் டிமாண்ட் ஆகும். சாதாரணமா கேஸ் டிமாண்ட பார்த்துட்டோம், பெட்ரோல் டிமாண்ட பார்த்துட்டோம். இதெல்லாம் டிமாண்ட் ஆச்சுன்னு வைங்க, இப்படி டிமாண்ட் ஆகாது. அங்கால ஒருத்தன் வாந்தி எடுப்பான், இங்கால ஒருத்தன் வேகமா ஓடுவான், அங்கால ஒருத்தன் பிப்பான், அங்கால ஒருத்தன் பாய்வான். மிருகம் மாதிரி ஒரு கிழமைக்கு நிப்பாங்க. இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல போய் குடிக்க கொடுக்காம ஐஸ் அடிச்சவனை நிப்பாட்டி, ஹெரோயின் அடிச்சவன் நிப்பாட்டினா இப்படி புளிவான், அப்படி ஆகுவான், சக்தி எடுப்பான், அடிப்பான், பைத்தியக்கார மாதிரி ஆகுவான். கண்டீங்களா? கோவிட்ல கண்டீங்களா? எவனையாவது கண்டீங்களா? நீங்க ஒருத்தன் அடிக்கல நினைக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? பிடிக்கிறாங்களே, பிடிக்கிறாங்க. ஒரு 4 கண்டெய்னர்ல ஒரு சின்ன துண்டை காட்டி பிடிச்சிட்டோம். அப்படி நீ பிடிச்சா டிமாண்ட் ஆகணுமே. ஒரு நாடு தன் மக்களை கொல்லுவதை எந்த இடத்துல நாங்க கொல்றோம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு கண் துடைப்பு காட்டணும். கொல்லலையேப்பா, நாங்க பிடிக்கிறோமே, தப்பு பிடிக்கிறோமே. அடி இந்த உள்ள இருக்கிறாங்களே, எங்களுக்கு தெரியுது. அவங்கள ஏன் நீ பிடிக்கலன்னு கேட்டா, ஏன் பிடிக்கல? அது இவங்க சின்ன சின்ன அதிகாரிகள் மேல அவ்வளவு பணம் புழங்குது, சீட்டுல உட்கார்ந்தா அவ்வளவு சல்லி. அதனால் இவர்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்து அவங்க இவங்களை பிடிச்சி நீங்க போதை நிப்பாட்ட போறோம் என்று முடிவெடுத்தால் அந்த முடிவு சரி வராது. எங்க சமுதாயத்தை நாங்கள் காப்பாற்றாவிட்டால், எங்க பள்ளிவாசல்கள் முன்னாடி இதை செய்யாவிட்டால் அழிவை நோக்கி நாம் போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்துக்கோங்க. அதனால சொல்ற இதை முடிக்கிறேன்டா ஹோல்சேலா விட்டுருங்க, ரீட்டை இங்க கொடுக்கறான் பாருங்க, இதை பிடிச்சிடலாமே. அந்த இடத்துல தானே விஷயம் பிடிக்கலாம் இருக்குது. ஏன் பிடிக்கலாது?
எதுக்கு பிடிக்கலாது? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுக்கு தெரியாதா? செய்ய முடியாது, அது செய்ய இயலாது. அதனால் தான் சொன்ன, இந்த உலகத்தில் ஒரு தலைவரை தான் நீங்கள் பார்க்கலாம், விலை போகாத ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கலாம். எதுக்கும் விலை போகாமல் தன் மக்களுக்காக உழைத்த ஒரே ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கலாம். தன் வீடையும் வாசலையும் கெட்டாமல், தன் வீட்டுக்கு சோஃபா போடாமல், தனக்கு எந்த பலத்தை, தனக்கு எந்த வசதி வாய்ப்பையும் கேட்காமல் வாழ்ந்த ஒரே தலைவரை நீங்கள் பார்க்கலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு மட்டும்தான் இது முடிஞ்சிச்சு. மற்றவர்கள் விலை போவார்கள் அல்லது விலைக்கு வாங்குவார்கள், இல்லன்னா குழம்பு மிரட்டுவாங்க, கொல்லுவோம், அடிப்போம், பிடிப்போம். அல்லாஹ் நாடியதிலிருந்து ஒரு டாட் எங்களுக்கு எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. இந்த சமுதாயத்துக்கு வந்து பேச பயப்படுவார்கள், பேசினால் எங்களுக்கு அச்சுறுத்தல் வரும், எங்களை மிரட்டுவார்கள். அவ்வளவு பணப்புழக்கம் அங்கு இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு இந்த உம்மத்தினருக்கு நடக்கிற அநியாயத்தை மௌனமாக எங்களுக்கு அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. சமுதாயமாக நாங்கள் கிளம்பணும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதனுடைய பயங்கர தன்மை இந்த கோவிட் அவுட் பிரேக்கு பிறகுதான் வந்திருக்கு. இது ஏன் அறிக்கை இல்லை, பல ப்ரொஃபசர்ஸ் அதாவது ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. அரசாங்க அதாவது சில குடியாப்பட்டிய ஜோன் அதனுடைய ஸ்கூல்ஸ்களை எடுத்து சில பல்கலைக்கழகத்து பேராசிரியர்கள் ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அதிபயங்கரமான பிரச்சனை. ஏனென்றா இந்த ஐநாவுடைய ரிப்போர்ட் வந்திருக்குது. கோவிட் அவுட் பிரேக்கு பிறகு நீங்க ஒரு டீச்சர்ட்ட போய் கேளுங்க, 8ஆம் ஆண்டு பையன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்களே, அவங்க வாயால சொல்றாங்க, உள்ள 8ஆம் ஆண்டு இல்ல, இப்ப உள்ள 8ஆம் ஆண்டு. அவங்க என்ன கதைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி நடக்கிறாங்க, டோட்டல் சேஞ்ச். அவர்கள் மாறிட்டாங்க. நிறைய இந்த மாற்றத்தை ரிப்போர்ட் எடுத்து பார்த்து கணக்கு போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்கன்னு சொல்ல தேவையில்லை. முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே மற்ற சமூகத்திலையும் போனா ஐசு தலை தூக்கினாமே, ஹெரோயின் கீழே விழுந்துட்டாமே, அவர் ஐசாமே, இவர் ஐசாமே. கிட்டத்தில் ஒரு குடும்ப கல்யாணம், நல்ல குடும்பம், நினைச்சு பார்க்காத குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்தா குறைஞ்சபட்ச கேஜியாவது இருக்கு. நல்ல குடும்பத்தில், அந்த மாதிரி குடும்பத்தில் சமுதாயத்துக்கு சேவை செய்த குடும்பம். அவர்கள் பேசி வைத்த 2 பேர் திருமணம் முடிக்கிற நேரம் கடைசியா போன் கால் கொடுத்தனும் கக்கிட்டான், நான் கொஞ்சம் கேஜி எல்லாம் அடிப்பேன். இந்த புள்ள சொல்லிட்டு, இல்லம்மா கேஜி அடிக்கிறேன், இது என்ன வீட்டுல சொன்ன உடனே புத ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகுதான் திரும்பி பார்த்தாடு, இந்த குடும்பத்துக்குள்ளயா ஒருவர். நான் அதாவது கண்டே ஒரு ஜும்மா முடிச்சுட்டு இன்டர்சிட்டி ட்ரெயின்ல வர்றேன். அப்ப டிக்கெட் புக் பண்ணினா சீட்ல இருக்கணும். என் பக்கத்துல வேற ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப பின்னாடி இருந்த ஒரு பொடியே என் சீட் நம்பர் அந்த பக்கத்துல உள்ள சீட் ஆளோட பேசி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா, கண்டியில இருந்து தொடங்கியவர் கொழுப்பு வரைக்கும் பேசினார். இடைக்கிட அழுது பேசினார். நான் பாதிக்கப்பட்டவன் என்றார், நான் ஐஸ் அடிச்சவன் என்றார். நான் சொல்லுவது இன்றையிலிருந்து ஒரு 4 ஆண்டுகள் இருக்கும். அந்த நேரத்தில் வர்ற நேரம் உங்களுக்கு கடமை என்றார், நீங்கள் கட்டாயம் காப்பாற்ற உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் அவர் மாளிகாவத்து சிச்சுவேஷனை சொன்னார். அந்த ஏரியாக்கள், அதை தாண்டி உள்ள ஏரியாக்கள் சொன்னார். நினைச்சு பார்க்காதவர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் என்றார். உங்களுக்கு தெரியாது என்றார். உங்களுக்கு அந்த டீம் தெரியாது. நீங்க யாரையெல்லாம் நினைப்பீங்களோ 50, 60, 30 எல்லாம் இருக்கிறான். பள்ளிக்கு வாரவனும் இருக்கிறான், வராதவனும் இருக்கிறான். எக்கச்சக்கமான டீட்டெயில் சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார், அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான். ஒரு ஆளை சொன்னார், எனக்கு அவரை தெரியும், அவர் தான் எனக்கு தஅவா தந்தார் என்றார். அவர் எனக்கு சொல்லி தந்தார். மாஷா அல்லாஹ், நான் திருந்துட்டேன். ஆனால் எனக்கு பயமா இருக்குது என்றார். இந்த சமுதாயம் போற போக்குக்கு சிகரெட் அடிக்கிற மாதிரி நிறைய அடிச்சிருவாங்களோ தெரியாது என்றார். பொம்பளை யூஸ் பண்றாங்க என்றார். அந்த நேரம் அவ்வளவு பெருசாக என் காதுக்கு இது வரல. ஒரு 4 அதாவது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்ப சுபஹானல்லாஹ், பலர்கள் சொல்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு எப்படி ஸ்மோக் பண்றாங்களோ வீட்டுக்கு வீடு ஐஸ் அடிப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா 10ஆம் ஆண்டு பையன் ஐஸ் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, முஸ்லிம் பாடசாலைகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்குது. இவ்வளவு காலத்துக்கு பெண்கள் பாடசாலையில், மகளிர் பாடசாலையில் நான் கேள்விப்படவே இல்லை. அதுக்குள்ளே நுழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பயங்கரத்தை பார்த்துட்டு நாம் கை கட்டி நின்றார். எங்களுக்கு ஆபத்து வரும் என்று நினைத்தால், எங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைத்தால், இதை பேசினால் அவ்வளவு பணம் படைத்தவர்கள் எங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்குவாங்க நினைச்சா, பெருமானார் சொல்லி தந்த மார்க்கத்தில் நாம் இல்லை. மன்றாமின் முன்கரன், ஒரு தீமையை நீங்கள் கை கண்டால் அதை கையால் தடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபைல்லம் யஸ்ததி, உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னார். ஃபபிலிசானிஹி, உங்கள் நாவால் அதை தடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படியும் இல்லைண்டா கல்பால ஒதுங்கி ஓரமா போங்க. கல்பால ஒதுங்கிட்டீங்களா
உங்க ஈமான் லெவல் தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஜாலிக அல்லாஃபுல் ஈமான், ஈமான்ல வீக்கான ஈமான் கல்பால ஒதுங்கி போறது. இவ்வளவுதான். எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து என்னப்பா செய்ய இயலுமென்று வந்தா அப்படி ஒரு கட்டம் இருந்தால் ஒன்னும் பண்ணேலாண்டா ஒதுங்கதான் வேணும். அது ஈமான்ல கொஞ்சம் ரொம்ப கம்மியான இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்க தான் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு பிசினஸ் தெரியும். அதான் சொல்றான் அல்லாஹ். நீங்க நல்ல குர்ஆன் ஓதுறீங்க. அதான் குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. இந்த சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். இந்த சமுதாயத்தில் எத்தனை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நன்மை ஏவுறது நடந்துட்டே இருக்கும், தீமையை தடுக்கிறது நடந்துட்டே இருக்கும். மற்ற சமுதாயம் மாறி இல்லை. 5 வக்து தொழுவோம், நன்மையை ஏவிக்கொண்டே இருப்போம், நாம் தீமையை தடுத்துட்டே இருப்போம். நாம் அல்லாஹ் சொல்லுகிறான் சிறந்த சமுதாயம், சர்டிபிகேட் கொடுக்கிறான். எவ்வளவு சமுதாயத்தை வெளியாக்கினோம், சிறந்த சமுதாயம். அந்த ஒரு பகுதியை நாம் செய்யணும். பயந்தாங்கோழிகளாக ஒதுங்கினால் எங்க சமுதாயம் கண்ணு முன்னாடி துடித்து சாவும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏன் சொல்றேன்னா எங்க சமுதாயத்துக்கு நிறைய பொறாமைகள் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. என்னப்பா முஸ்லீம் டவுன்டா நல்ல செழிப்பா நிக்கிறாங்க, லைட்டை போட்டிருக்கிறான், செலவழிக்கிறான், சாப்பிடுறான், ரெஸ்டாரண்ட்ன்றான், நூறலின்றான், புள்ளியோட போறான். கொஞ்சம் பொறாம வரும், ஹசது வரும், வராம இருக்காது. பிரச்சனைகள் சைத்தான் அந்த பக்கம் பூதாகரமாக்கினா பல நகரங்கள் நெருப்பெடுத்தது, பல ஊர்களில் கல்லடிப்பட்டது. இதால எல்லாம் எங்களுக்கு நடந்த நஷ்டம் எவ்வளவு நினைக்கிறீங்க? நம்ம பார்த்தோம், அடிச்சாங்க, பிடிச்சாங்க, இதாக்கினாங்க, ஒரு சின்ன ரவுடி கூட்டம் செஞ்சாங்க, எல்லாரும் செய்யல. அதனால் எங்களுக்கு நடந்த நஷ்டம் 1% கூட இல்லை. அதெல்லாம் சிம்பிளா முடிச்சிடலாம். இப்ப நடக்கிறதா நஷ்டம். இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் இந்த போதையை போட்டு விட்டு வைங்க, கண்ணு முன்னாடி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இளைஞனும் போகிற நேரம் ஜனாசாவை தூக்கிட்டு வந்து ஹஜரத் சொல்லுவார், என்ன துகர் தொழுவிப்பாரு, அசர் தொழுவிப்பாரு, மகரிப் தொழுவிப்பாரு, இஷா தொழுவிப்பாரு. ஜனாசாவை மகனை கூப்பிடுவார், நீங்க தான் தொழுவிக்கணும் வாப்பாக்கு. ஏன் தெரியுமா? இறைவன் கொடுத்த கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. பெருமானார் சொன்னார்கள் வஜபத் லஹுல் ஜன்னah. அந்த கடைசி வாய்ப்பில் 40 ஷிர்க் செய்யாத அடியார்கள் அந்த ஜனாசாவை கேள்விப்பட்டு இறைவனுக்கு விருப்பமான அடியார்கள், ஷிர்க் செய்யாத அடியார்கள் சேர்ந்தார். அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடினார். அந்த ஜனாசாவை முன்னாடி வைத்து அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடினார். பெருமானார் சொன்னார்கள் வஜபத் லஹுல் ஜன்னah, ஜன்னah ஜன்னah வாஜிபாயிரும் என்றார்கள். அதனால ஹஜ்ரத் முன்னாடி கூப்பிடுவார், நீங்க தொழுவீங்க, உங்க வாப்பாக்கு நீங்க தொழுவீங்க, நீங்க ரொம்ப உருக்கமா ஓதுங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃஅன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸி முத்கலஹு. நீங்க தான் ஓதுவீங்க. உங்க வாப்பா வெரி ஃபைனல் மூமெண்ட், இந்த துனியாவில் அவரை முன்னாடி பார்க்கிற லாஸ்ட் டைம். உங்க உம்மா எல்லாம் கிப்லாவை நோக்கி தொழுதோம், சஜதா செஞ்சு தொழுதோம். அந்த தொழுகைக்கு சஜதா இல்ல. அந்த தொழுகை ஜனாசாவை முன்னாடி நிப்பாட்டி வைக்கிற தொழுகை. எனக்கு ஒரு நாள் வரும் என்று காட்டுற தொழுகை, உன் சகோதரனுக்கு கடமையை செய் என்ற தொழுகை, தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஃபைனல் மூமெண்ட்ல வந்து அழுது தொழுகிற தொழுகை. நாம் தோளில் சுமந்தோம், நாம் குளிப்பாட்டினோம், நம்மளை குளிப்பாட்டிய தாயை நாம் சுத்தப்படுத்தினோம், அவர்களுக்கு நாம் ஆடை அணிவித்தோம், கஃன் புடவை. ஃபைனல் மூமெண்ட்ல அழுது அல்லாஹ்விடம் மன்றாடுவோம். அப்படிப்பட்ட சமுதாயம். இதற்கு பிறகு வாப்பா மௌத்தாயினா மகன் ஐசிலப்பா, மகன் ஐசில எங்க தொழுவிக்கிறது? போதையோடு நீங்கள் கையை கொடுத்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நீங்கள் மரணிக்கிற நேரம் சில வேளை அவர்கள் போதையில் இருக்கலாம். நான் ஏன் இதை இவ்வளவு சொல்லுகிறேன்? அதி பயங்கரமான நிலைமை. நீங்க பார்த்திருப்பீங்க அட்லுகம் இன்சிடென்ட். இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு மோசமா நடந்து கொண்டதை நீங்க பார்க்க மாட்டீங்க. முஸ்லிம் சமுதாயம் அட்லுகம் ஆயிஷா 9 வயசு பிள்ளை, தன்னுக்கு அந்த வயசு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை அவரை கொண்டவர் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன என் ஃப்ரெண்டோட வாப்பா என்ன இந்த போதை செய்த விபரீதம், அந்த பிள்ளையை காட்டுக்குள்ள கூட்டி போய் அந்த பிள்ளைக்கு தப்பான முறையில் இது பண்ணி அந்த புள்ள துடிக்கிற நேரம் கையை வைத்து துடிக்க 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 மிருகத்தனமாக கொண்டது யார்? ஒரு முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மை ஏவ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கொழும்பு கிராம்பா சமகிபுர பிளாட் ஒரு புள்ளையை தூக்கி வீசினது யார்? மேலே இருந்து தூக்கி வீசுறார் யார்? இவர்களுக்கு நன்மை ஏவி தீமை போதை செஞ்ச அநியாயம். போனிக்கா மாறி புள்ள போட்டோவை பார்த்து என்னால தாங்க முடியல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல
மேல் மாடியில இருந்து ஒரு பேக் குப்பையை தூக்கி வீச எங்க மனசு இடம் கொடுக்காது. கீழே தண்ணி ஊத்தி இடம் கொடுக்காது. யாருக்கு அது பற்றுமண்டு தூங்குற புள்ளி 1.5 வருஷம் புள்ளிய தூக்கி போட்டா எப்படிப்பா இவ்வளவு மிருகமா மாறினீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் கேள்விப்படுகிற நேரம் எங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வரணும், எங்களுக்குள்ள ஒரு கவலை வரணும், எங்களுக்குள்ள நாங்க மாத்தணும் மாறணும் என்ற உணர்வு வரணும். இந்த அண்மையில் கேள்விப்பட்ட செய்திகள், இந்த சமுதாயத்தில் தற்கொலையை கேள்விப்பட்டது இங்க ரொம்ப கம்மி. இப்ப நீங்க கேள்விப்படுவீங்க. நாங்க முயற்சி எடுக்காவிட்டால் ஐஸ் என்பது பயங்கர தற்கொலைக்கு மனிதனை கொண்டு போகக்கூடிய கொடிய மிக மோசமான ஒரு போதைப் பொருள். இதை பற்றி இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தப்படணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் என் பிள்ளைக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து, பெருமானுடைய உம்மத்தினருக்கு ஆபத்தான ஒரு கட்டாயம் நிலைமை வந்திருக்கு. ஏன் ஆபத்துன்னு சொல்றேன் தெரியுமா? எங்க ஊர்களில் வைன் ஸ்டோருக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதனால எங்க வளாகத்தில் ஏலாது, விற்க ஏலாது. இப்ப எங்க விற்கிறான் தெரியுமா? முஸ்லீம் விற்கிறான். எங்கப்பா? பள்ளிக்கு முன்னுக்க ஒரு ஊருக்கு போறேன், நிகழ்ச்சி நடத்துறேன், 6 ஸ்கூல்ல நிகழ்ச்சி. அவங்க எனக்கு அறிக்கை தர்றாங்க, பள்ளிக்கு முன்னுக்கு வைக்கிற அசாசத்தம் கேட்குது, தடுக்க முடியலையா? அடி எங்க முன்னோர் தடுத்தாங்க, வளாகத்தில் வரக்கூடாது வைன் ஸ்டோர். ஏன்டாங்க? எங்க லெவல் என்ன தெரியுமா? என்ன செய்ய இங்க நடக்கிறான், இங்க நடத்துறான். ஒரு ஜும்மா முடிச்சுட்டு வர ஒரு பள்ளியில, அந்த பள்ளி அங்கதான் இருக்கு அந்த ஊர். பள்ளி வாசல் வளாகத்தில் நடக்குது. யாரு விற்கிறது? முஸ்லிம். காபிர் விற்கல, முஸ்லிம் விற்கிறான். ஏன் என்ன? ஒரு சில ஊர்களில் பொம்புல சுப்ஹானல்லாஹ் மறைச்சி அடக்கமா ஒழுக்கமா பண்பா வளர்த்த ஒரு சமுதாயம். பெண்கள் தான் இன்றைக்கு விற்கிறவர்கள். யார் முகவர்? பொம்பளை. அவ விற்கிற, ஃபர்ன விற்கிற, இவ விற்கிறா. என்னப்பா நான் சொல்வது பொய்யா? இட்டு கட்டுறனா? இது உண்மை என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். இது உண்மைத்தான் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிம் பெண்கள் விற்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் பார்த்துட்டு கொடுத்துட்டு நீங்க நடத்துங்க. அதுக்கா பள்ளிவாசல்? ஒரு போதும் இல்லை, ஒரு போதும் இல்லை. தொழுகை மட்டும் நடத்துற இடம் அல்ல. தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். மற்றவர்களுக்கு முடியலனாலும் எங்க சமுதாயத்துக்கு இந்த பாதுகாப்பு நாம் போட்டாகணும். அதிபயங்கரமான முறையில எங்க சமுதாயம் பாதிக்கப்படுது. ஐஸுக்கு ஏன் வாரம் தெரியுமா? ஹெரோயின் அடிச்சா தெரிஞ்சிடும், சொக்கையில குழி விழுந்துரும், ஒளியா போயிருவான், காட்டிரும். ஐஸ் அடிச்சா இவன் நினைக்கிறான் ஒரு 2-3 வருஷத்துக்கு காட்டாது, அது பெருசா புறம் நடக்கும், ஒரு மாதிரி ஆயிரும், அது வேற. அதனால காட்டாதனால சிம்பிளா விளங்காது. அடிச்சவன் யாரு, அடிக்காதவன் யார் ஒன்னும் தெரியாது. இது ஒரு பெரிய பாயிண்டா போச்சு. ஹெரோயின் மார்க்கெட் டிராப் ஆகி இந்த மார்க்கெட்டுக்கு இளைஞர்கள் கொண்டு போக அளவுக்கு மாறிச்சு. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நாம் பாயிண்ட்டுக்கு வரணும். இதை பெருமானார் தடுத்துட்டாங்கன்ட்டு இப்ப நாம் எப்படி இதை தடுக்கிறது? இதான் பாயிண்ட். இதுல எங்க பங்களிப்பு என்ன? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். நீங்க யாரெல்லாம் நம்பிட்டீங்களோ போன் போட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு இதெல்லாம் நடந்தா எப்பயோ நடந்திருக்கணும், எப்பயோ முடிஞ்சிருக்கணும். இவ்வளவு பல்கி பெருகாது இதெல்லாம். அதுக்கெல்லாம் சட்டம் வேற. ஜினா செய்யறாங்களா, விபச்சாரம் பண்றாங்களா, எடுத்து போய் நிப்பாட்டி 50 ரூபா தான் தடை. அடுத்த நாள் பண்ணுவானா பண்ண மாட்டானா? இதை பார்த்துட்டு நிக்கிறோம். இன்னும் தான் இந்த தொழில் நல்ல தொழில், இவ்வளவு தான் 50 ரூபா கொடுத்து வந்துருக்காமா? என்ன இப்ப எவ்வளவு தெரியாது. ஒரு காலத்து 50 ரூபா தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், சில ஓட்டைகளை கண்டுபிடித்து இந்த வியாபாரிகள் அவர்களோடு இருக்கிறவர்கள் இதை செய்துட்டு போறாங்க. அப்படி என்றால் எங்களால் ஒழிக்கலாமான்னு கேட்டா ஒழிக்கலாம். எப்படி ஒழிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் பன்றடிச்சு சாப்பிடுறாங்க பாருங்க. சாப்பிட முஸ்லீம்கள் சாப்பிட மாட்டாங்க. ஹராம் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? நீங்க போய் மற்ற நாடு முஸ்லீம்களோட பழகினா உங்களுக்கு தெரியும். மற்ற நாடு முஸ்லீம்களோட பேசுறீங்கன்னா எங்க நாட்டில் மாதிரி பன்றி இறைச்சிக்கு அப்படியெல்லாம் அருவருப்பு இருக்காது. அவங்க பாட்டுக்கு அது பன்றி இறைச்சி வேற அதை வாங்கிட்டு போயிருவாங்க, அது அந்த பக்கம் இருக்கிறது வாங்கிட்டு போவாங்க. எங்க நாட்டில் ஹராம் பிளஸ் அருவருப்பு ரெண்டு உருவாக்கிட்டாங்க. சின்னத்திலேயே பள்ளிவாசல் மிம்பர்ல உருவாக்கல, நாங்க மேடை போட்டு பேசல. பன்றி இறைச்சி ஹராம் தெரியுமா? லஹ்முல் ஹின்ஸீர் ஹராம் சொன்னமா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? ரேடியோல சொன்னாங்களா? பள்ளிவாசல்ல சொன்னாங்க இல்ல. அப்ப எப்படிப்பா இது ஹராம்? இந்த அளவுக்கு ஹராம் தான். சின்னத்தில இருந்தே அருவருப்பு. கிறிஸ்டியன் புள்ள பிறக்குது, ஒரு முஸ்லீம் புள்ள பிறக்குது, ஒரே நாள்ல பிறக்குது, பக்கத்து பக்கத்து ஊடு. இந்த உம்மா முஸ்லீம் புள்ளைய வளர்க்குறாங்க, அந்த கிறிஸ்தவ உம்மா அந்த கிறிஸ்தவ புள்ளைய வளர்க்குறாங்க. ரெண்டு புள்ளையும் வளருது.
ஒரு 10-15 வயசு ஆகிற நேரம், அவ்வளவான 8 வயசு ஆகிற நேரம் இவன் பன்றிறைச்சி அப்பி சாப்பிடுவான். இவனுக்கு சத்தியம் வந்து என் மூளையில வேற சிப் அல்ல போட்டு அனுப்புறானா? இல்ல, சைக்காலஜில சொல்லுவாங்க, அருவருப்ப உம்மா கொடுத்தா அந்த ஃபைல் போய் சேர்ந்தா லைஃப் லாங். 7 வயசுக்குள்ள ஒரு உம்மா அந்த பிள்ளைக்கு எதெல்லாம் அருவருப்பா காட்டுறார்களோ அதுவெல்லாம் மிக அருவருப்பா போயிடும். எதெல்லாம் பயமா காட்டுறார்களோ அதெல்லாம் பயங்கரமா போயிடும். புத்தளத்தினுக்கு எப்படின்னு தெரியாது. கொழும்புக்கு போனீங்கன்னா பள்ளி ஒன்று இருந்துச்சுன்னு, பள்ளி இந்த பள்ளியில பள்ளி அந்த இந்த பள்ளி டக்கு கத்துமே, அந்த பள்ளி இருக்கு பாருங்க. அந்த பள்ளியை நீங்க கொண்டு போய் டொய்லெட்ல கண்டிங்கன்னு வைங்க, வெள்ளவத்த கொள்ளுப்பட்டி பம்பளப்பட்டி ஏரியாவில் அம்மாடி டொய்லெட்டுக்கே வேணாம் போறதுக்கு. அவங்க போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கர்ப்ப பூச்சி வந்துன்னு வைங்க, இப்போ ஒரு சோக்கு இருக்குது, சோக்கு எடுத்து கீத்திட்டு பெட் ஃபுல்லா ரவுண்டுக்கு கீத்திட்டு தான் தூங்குறது. கர்ப்பா பூச்சி வந்துடக்கூடாது. மகியங்கன காட்டுக்கு போனீங்கன்னா அவன் மேலால பள்ளி ஓடும், எலி ஓடும், கர்ப்பம்பூச்சி ஓடும், ஒண்ணு இருக்காது. அவன் உமா பாப்பா அப்படிதான் வளர்றாங்க. இவங்க வீட்டுல அருவருப்பு. சின்ன பிள்ளைக்கு அதான் உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, பாம்பு என்ன சின்னதுக்கு பயம் வராது, அது கயிறு நினைச்சு முடிக்கிறோம். பாம்பு கண்டா எப்ப பயம் வரும் தெரியுமா? அதுக்கு பாம்புக்கும் கயிறுக்கும் வித்தியாசம் தெரியாது. அல்லாஹ் சொல்றானே, உங்களை உம்மா வயித்துல இருந்து நாங்க வெளியாக்கினோமே, லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத நிலைமையில உண்டாக்கு. உங்களுக்கு சாப்பிடவும் தெரியாது, பார்க்கவும் தெரியாது, பிடிக்கவும் தெரியாது. அதனால பாம்பை பிடிச்சிரும். நீங்க ஓடினா அதுவும் ஓடும், நீங்க நின்று அதுவும் நிற்கும், அது பாட்டுக்கு பிடிச்சிட்டு நிற்கும். நீங்க ஓடினீங்களா, ஓடணும் போல ஓடிடுவோம், விட்டுட்டு ஓடிடுவோம், ஏதோ ஒரு பயங்கர நினைப்பாங்க. அந்த மையங்கன காட்டுக்குள்ள உள்ளவனுக்கு அவனுக்கு தெரியும் எப்படி பாம்பு பிடிக்கணும். சின்ன அவன் பாம்பை பிடிக்கிறது பாருங்க, அவன் போய் பிடிப்பான். பயத்தையும் விருப்பத்தையும் அருவருப்பையும் தீர்மானிக்கிறது தாயும் தகப்பனும் சூழலும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால பன்றியரைச்சி ஹராம் வேற. எங்கால தைரியமா அனுப்பலாம், குடிக்கிறவனே அனுப்பலாம் அமெரிக்காவுக்கு. அவன் பன்றிச்சு அடிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், முன்னாடி வா 2 கிலோமீட்டர் ஓடிடுவான், கண்டாலே வாந்தி வந்துடும். தப்பி தவறி உள்ள போச்சு, குறைஞ்சபட்சம் ஆபரேஷன் பண்ணியாவது எடுங்கன்றான். கையில வாயில போட்டாவது எடுப்பான். அவ்வளவு அருவருப்பு. நான் எது உங்களுக்கு சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் உளவியல் படிச்சால்களா, சைக்காலஜி படிச்சால்களா, என்ன முயற்சி எடுத்துக்க உங்க பிள்ளைக்கு பன்றிறைச்சி அருவருப்பாக்க. ஆனா இது அருவருப்பு. முஸ்லீம் எல்லா நாடுகளும் இப்படியா? அடுத்த டேபிள்ல இறங்கி உங்க பாட்டுக்கு சாப்பிட்டு போறாங்க. எங்களுக்கு ஹராம், அவன் சாப்பிடறான், எனக்கு என்ன? நாங்க உட்கார்ந்து சாப்பிடுவோமா? அவன் சாப்பிட்டா சாப்பிடுவோமா? எங்க அப்பா என்னடா இது, ஓடிடுவோம் இங்க, சாப்பிட வேணாம். எங்களுக்கு அப்படி வரும். அது அருவருப்பு எங்களுக்கு உருவாக்கப்பட்டுச்சு. இதே மாதிரிதான் சாராயத்து. சின்னத்துல இருந்தே வேணாம் வேணாம், சரியில்லை, யாரும் குடிக்க மாட்டாங்க, இதாக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வீக் பாயிண்ட் ஷைத்தான் கண்டா இந்த சமுதாயத்தில். என்ன வீக் பாயிண்ட் தெரியுமா? நாங்க ரெண்டா பிரிப்போம், போதைய ரெண்டா பிரிப்போம். ஒன்று தண்ணி, தண்ணி வகையான போதை, அடுத்தது புகை போதை. 2 போதை இருக்குது. புகையில வர்ற போதை இருக்குது, தண்ணியில வர போதை இருக்குது. எங்க சமுதாயம் என்ன கண்டு கொண்டு தெரியுமா? தண்ணியா ஆறாம் ஆறாம், சாராயமா, புகை அடிச்சா சிகரெட், அது மக்ரூ மாதிரி, என்ன மாதிரி என்னமோ ஒன்று மாறியா வகிச்சா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருத்தன் தன்னை கொல்றான், அதுக்கு என்ன ஃபத்வா? தன்னை கொல்றான். கொஞ்சம் கொண்டு போய் மாரகம் ஹாஸ்பிடல் கொஞ்சம் கூட்டி போய் காட்டுங்க, தாங்க மாட்டார்கள், துடிப்பார்கள். இங்க கொதறி என்னப்பா டாக்டர் கேளுங்க, ஏன் இவ்வளவு பேர்? கேன்சர் பல நோயால் வரலாம், பல விஷயம் வரலாம். ஸ்மோக்கிங், அதனால் வந்த கேன்சர் நோயாளிகளை காட்டுவார்கள். வெந்து போயிருக்கு, பார்க்க முடியாம இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பொடிக்கு தாங்கி பிடிக்கும், சில பொடிக்கு தாங்கி பிடிக்காது. ஆனால் அது ஒரு மனுஷனை கொல்லுது என்பது கன்ஃபார்ம். அந்த கொல்ற விஷயத்தை இந்த அமானிதமா தரப்பட்ட உடம்பு ரஹ்மான் எங்களுக்கு தந்த உடம்ப கொள்ள இயலுமா? எங்க சமுதாயம் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள். பெருமானாருடைய உம்மத்தினர் என்றைக்கு வித்தாலும் அவர்கள் நலவை மட்டும் விற்பார்கள். எங்க முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த கதை என்ன? நாங்க கேட்டிருக்கிறோம். சின்னத்துல மூமாமார்கள் சொல்லுவாங்க, 1 ரூபா கொண்டு வந்தாலும் ஹலாலா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஹராமா வேணாம், வெறும் கையோட வந்தாலும் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கு 3 மாடி கெட்டோன்னு எப்படி எதை சரி எந்த ஹராத்த பண்ணியாவது கொண்டு வாங்க, எதை சரி கொண்டாந்து கொட்டுங்க. இப்படி மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலால் ஹராமில் பேணுதலா நின்றோம். இந்த நாட்டில் எங்களுக்கு ஏன் முதலாளி என்றாங்க? எங்களுக்கு ஏன் இவ்வளவு கௌரவம் இந்த நாட்டில்? இன்றைக்கு தம்பி என்றாங்க. எங்களுக்கு ஏன் முதலாளி தெரியுமா? அளவ நிறுவையில முஸ்லீம் கடைக்கு போனீங்க, அவங்க பயப்படுவான், மேல காட்டுவான், கூட தந்தாலும் குறைய தர மாட்டான்.
ஏப்பா அவன் சல்லியை வச்சிட்டு போற எடுத்துட்டு போடுவான், நீ சாமனத்தை இது பண்ணினா ஏதாவது மிஸ் பண்ணி போனா தருவான். எங்க உம்மாமார்கள் சொல்லுவாங்க, அந்த டைம்ல பேங்க் இல்லாட்டி அந்த தங்கத்தை இதெல்லாம் குடிச்சிட்டு வருவான வீட்டுல எடுத்துருவான். அவங்க நம்பி மாற்றுமத அன்பர்கள் எங்க ஊர் தான் பேங்க், எங்க ஊர்கள் தான் பேங்க் கொடுத்து வைப்பாங்க. உள்ள பெருசானா தாங்க, அப்படி வந்தா தாங்க கொஞ்சம் மறைச்சு வச்சிருங்க. அப்படி நம்பிக்கை வாய் நிறைய முதலாளி என்றார்கள். இன்றைக்கும் இருக்குது. கண்டியில மன்னர்மார்கள் கொடுத்த பட்டம். ஒவ்வொரு ஊர்ல முஸ்லிம்களுக்கு வைத்தியரத்ன முதியான் சலாகி அப்துல் காதர் என்றுவாங்க. வைத்தியரத்ன முதியான் சலாகி யாரு கொடுத்தது? மன்னர் கொடுத்த பட்டம். அவ்வளவு நம்பிக்கை என்ற சமுதாயம் நாங்க. அப்படி இருந்த சமுதாயத்துக்குள்ள சில விஷயம் எங்க ஆச்சுன்னா, சிகரெட் எந்த அளவுக்கு கேவலமா போச்சுன்னா, பிஸ்ஸா ஹட் திறந்து வச்சிருக்கிறாங்க புத்தளத்துல, மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி. இவங்களுக்கு ஹராமெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு சில பாலிசி இருக்கு. எங்க இடத்துல எங்க ஹோட்டல்ல என்ன சொல்லுவாங்க, சிகரெட் வியாபாரம் மாதிரி. சிகரெட் குடிச்சாதான் சிகரெட் தான் வியாபாரம். வியாபாரத்துக்கு சில வியாபாரம் நல்லா போச்சா சிகரெட் வியாபாரம் அப்படி பறக்குமா. ஹோட்டல் நடத்தலுமா சிகரெட் இல்லாம? இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துறான், இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் சிகரெட்டா கெட் அவுட் வெளியே. அட அவன் நடத்துறான், நாங்க நடத்த வேணும். எங்க ஹோட்டல் இது இல்லாட்டி ஹோட்டல் நடத்த இயலாதா? அவன் நடத்துற எங்க வளாகத்தில் குடிக்க இயலாது. ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவுல குடிக்க இயலாது. வெக்கமா இல்ல? ஒரு வாப்பா சிகரெட் விற்கிறான், அது பொட்டியில போட்டு காட்டுறான். இந்த பாரு, இது கேன்சர் உண்டாக்குது பாரு, என்ன நடக்குது. பொட்டியில போடுறான், வேணாம்ன்றான். அதை தூக்கி அவர் கொடுக்கிறார் என்றால் பெருமானாருக்கு செய்கிற அவமானம் இது. அவருடைய உம்மத்தில் இருந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கொடுத்து பணத்தை வாங்கினா அந்த இளைஞர்களுக்கும் அவங்களுக்கும் போகிற நேரம் நாங்க இதை விட உஷாரா செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய நினைப்பு. நான் நினைக்கிறேன் இதை விட நாங்க உஷாரா செயல்பட்டிருக்கணும். அடாவடித்தனம் பண்ணல. அந்த கடைகளுக்கு போய் சொல்லணும், தயவு செய்து உங்க புள்ள குடிச்சா ஏத்துக்கொள்வீங்களா? ஏன் இதை பண்றீங்க? சின்ன பிள்ளைகள் கையில சல்லியை கொடுத்து அப்பையில இருந்து சல்லியை கொடுத்து வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க அவருக்கு ஒரு அம்பேசம் கொடுப்பாங்க. அப்ப நாங்க சின்னத்தில் வாங்கிட்டு வாங்க சிகரெட்டு. அருவருப்பு எடுப்பட்டு போச்சு. வீட்டுக்கு ஒருவர் குடிக்கிறவராக இருந்தார், சிகரெட் அது புகையில போதையாண்டு ஒரு கணிப்பு இல்லாமல் போச்சு. அதனுடைய அடுத்த பகுதியை கேஜி என்று வந்துச்சு. போக ஐஸ பாக்குறீங்க, போக இப்படி ஒவ்வொன்றும் போக. பேசிக் டோர் ஓபன் பண்ணி கொடுத்த உடனே இந்த சமுதாயத்தில் அந்த அருவருப்பில் தண்ணி இன்றைக்கு ஹராம் ஹராம். அதான் பிஸ்மில்லா அடிக்க மாட்டான். சிகரெட் குடிக்கிறவனுக்கு தெரியும், அதனால பிஸ்மில்லா தண்ணியை குடிப்பான். பிஸ்மில்லாண்டு சிகரெட் பிஸ்மில்லா அடிப்பானா? அவனுக்கு தெரிகிறது இது பிழைண்டு. ஆனால் அந்த இடத்துக்கு ஏன் தள்ளப்பட்டாங்க? நம்ம கண்டுகொள்ளாம இருக்கு. அது என்ன? ஒரு சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அந்த சமுதாயத்தில் நிலைமை, பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டு கோவிட் சிச்சுவேஷன்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்கிற இந்த 3 ஆண்டுகள்ல எனக்கு உங்க ஊர் எப்படின்னு தெரியாது. கொழும்பு பகுதிகளில் பெண்கள் நடமாடுகிற நேரம் வல்லாஹி சொல்லுகிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக கடுமையான ஒரு கவலை, கடுமையான ஒரு கவலை. சுபஹானல்லாஹ், மறைத்து போன யுவதிகள், டெனிமோடும் ஆடை கலாச்சாரம் மாற்றப்பட்டு போகிற இதை பார்க்க 3 வருஷம் தவ்வா களத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு இன்டர்வல் இந்த சமுதாயத்தை புரட்டி போட்டுப்பட்டிருக்கு. வேற மாதிரி மாறிட்டார்கள். யுவதிகளுடைய தைரியமா போறார்கள். சுப்ஹானல்லாஹ், இவங்க யாரு? ஃபாரினர்ஸா இவங்கெல்லாம்? இவங்களை யார் என்று நினைக்கிற அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு மாற்றத்துக்குள் யுவதிகளும் இளைஞர்களும் போகிற நேரம் எங்களுடைய ஊர்களுக்கு என்ன நிலைமை உருவாகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார், கொஞ்ச நாளில் மௌத்தாக போகிறோம். நீங்களும் மௌத்த, எல்லோரும் மௌத்தாக போகிறோம். அடுத்தது எங்களுக்கு தரப்பட்ட டர்ன். This is our turn. இது எங்களுக்குரிய டர்ன் இறைவன் தந்தது. நீங்க இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போறீங்க? இதுதான் லஹாமா கஸபத். அவர்களுக்கு நடந்தது நடந்து முடிந்து விட்டது. அவர்களுக்கு கொடுத்தது கொடுத்து அவங்க புக்க பூட்டியாச்சு. This is up to you. இது உங்களுக்கு தரப்பட்டது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களும் உங்க பிள்ளையும் குடும்பமும் கேட்டும் லொக்கும் முடிச்சு. இவ்வளவுதான். எதுக்குப்பா இந்த முசீபத்துல போய் தலைய போட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை, அது இது கோர்ஸ்கே எதுக்கு? வேணாம்பா, வீட்டுல இருந்துரும். இதுக்கு நாம் வரவில்லை. அடாவடித்தனம் பண்ணுவதற்கும் வரவில்லை. ஏக இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நிஜமான தொழுகையாளர்களாக இருந்தால் எங்களுக்குள் பல கவலைகள் வரும். பெருமானார் முகத்தில் கரி பூசுவதற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இதுல இருந்து எப்படி மீட்டுவது? எங்க சமுதாயத்தை பாதுகாப்பது எப்படி? ஆக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இது நம்பர் 1.
நான் நினைக்கிறேன் இந்த ஒரு 2 விஷயங்கள் தான் சொல்வதற்கு நேரம் இருக்கும் என்று. ஆனால் நிறைய விஷயங்கள் செய்யணும். 50% இல்லாமல் போயிடும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்தார். என்ன? இது எங்கால இவ்வளவு அவசரமாக பரவிச்சு? இந்த ஆய்வை பண்ற நேரத்தில் லாஸ்ட் 3 years ஸ்ரீலங்கா சிக்னிபிகன்ட்லி, ஸ்ரீலங்காவில் இந்த கடைசி 3 ஆண்டுகள் கடுமையான முறையில் போதை பொருள் அதிபயங்கரமா பரவினதாக நிறைய ஆய்வு சொல்லுது. வேர்ல்ட் வைட் எப்படின்னு தெரியல. ரீசன்ட் கோவிடுக்கும் போதை பரவுறதுக்கும் என்ன காரணம்? ஸ்கூல் போகல, ஓகே, சொல்ற காரணங்கள் பல. ஒன்று, பிள்ளைகள் பிஸியாக்கப்படணும், அவர்களுக்கு நிறைய வேலை கொடுக்கணும். சும்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வி தீமையை நாடும். இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, யூசுப் நபி சொன்னார். அதாவது தீமையைத்தான் நஃப்ஸ் நாடும். நீங்க சும்மா இருந்து பாருங்க, உங்க அக்கவுண்ட்ல சல்லி இருக்குன்னு பாருங்க, உங்க கல்வி ஜினாவை நாடும், உங்க கல்வி கிளப்ப நாடும், உங்க கல்வி தப்ப நாடும். ஆக பணம் வந்து தர்மம் கொடுக்காமல் இருப்பதும் ஒரு ஃபித்னா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு நலவு செய்ததாக நினைக்கிறார்கள். பேங்க் அக்கவுண்டில் பல கோடிகளை போட்டு எங்க பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் நினைக்கிறார்கள். பாப்பா மௌத்தாக புள்ள கிளப்ல கேள்விப்படலையா, புள்ள அனாச்சாரத்துல எங்களுக்கு வேண்டிய மட்டும் சல்லி இருக்குது. இப்ப என்ன பண்றது? நான் அதுக்காக வேண்டி சல்லி சம்பாதிக்க வேணாம் என்று சொல்லவில்லை. சமூகத்துக்கு தேவையான அளவுக்கு தர்மம் பண்ணினால் உங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். என்ன நடந்துச்சு? கோவிட் அவுட் பிரேக்ல பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட போன், அதில் உள்ள சோசியல் மீடியா, யூடியூப்ல அவர்கள் பார்த்த படங்கள், இதான் காரணம். ஃப்ரீயா இருந்தாங்க, தப்ப சைத்தான் தூண்டுவான், அந்த இளைஞர்களை கவர பார்ப்பான். ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் அழிச்சா சமுதாயம் அழிஞ்சிரும். அந்த இளைஞர்களை கவ்வினா, சைத்தான் கவ்வி பிடித்தால் அந்த சமூகம் அழிஞ்சிரும். என்ன பண்ணினாங்க? இந்த சோசியல் மீடியா. இப்ப நான் சொல்றதை நல்ல கவனமா கேளுங்க. எங்க இந்த டேர்னிங் பாயிண்ட்? நடிகர்கள். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு நடிகன் நடிக்கிறதுக்கு பல கோடி கொடுப்பாங்க. நீங்க போய் ரஜினிகாந்த் ஒரு படம் எடுத்துட்டான்னா பல கோடி வீசுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிகிறது ரஜினிகாந்த் எடுக்கிற படத்துக்கு அங்க கொடுக்கிற கோடி மட்டும்தான். இதுல உண்மை அது இல்லை. இத பத்தி எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அருவறுப்பை கொடுக்கணும். சின்னத்திலே போதைப் பொருள் வியாபாரிகள் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்க நீங்க போய் ஸ்டேட் மீடியாவில் சிகரெட்டை விளம்பரம் படுத்தணும்டா சென்சர் பண்ணி சொல்லுவாங்க, ப்ரோஹிபிட்டட், ஒதுக்கு, அது போட இயலாது. நீங்க வந்து டொபேக்கோ கம்பெனி வந்து மில்லியன் கணக்கில் கொடுத்து ஸ்டேட் மீடியாவில் அட்வர்டைஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ண இயலாது. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கேன்சல் பண்ணுவாங்க. ஏண்டா சென்சர் பண்ணி இந்த பாலிசி இது அடிப்படையில் இந்த நாட்டில் போட இயலாது. வேர்ல்ட் வைட் இதை வந்து மார்க்கெட் பண்ண இயலாது. சிகரெட்டை எந்த வகையிலும் மார்க்கெட் பண்ண இயலாது. சோ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் க்ளோஸ். ஒரு மார்க்கெட்ல ஒரு சமூகத்துக்கு போய் ஒருத்தன் வியாபாரமா செஞ்சா, இன்றைக்கு 4 பேர் சிகரெட்டால கேன்சர் வந்து விட்டுட்டான்டா, செத்து போறான்டா. டொபேக்கோ கம்பெனிக்கு 4 பேர் நஷ்டம். 4 வாடிக்கையாளர் செத்து போயிட்டான். அவன் 40 சிகரெட் குடிக்கிறவனா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் 40 குறைஞ்சா லொஸ்டா போயிரும். 4 பேர் சாகுற நேரம் 40 பேரை உள்வாங்கணும். 40 பேரை உள்வாங்க மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட் பண்றதுக்கு ஸ்டேட் மீடியா, சோசியல் மீடியா, பேஸ்புக்ல போடலுமா? நோ. எந்த போதை பொருளும் எந்த டொபேக்கோ பொருளும் ஏலாது. எங்க சமுதாயம் ஹராமா ஹலாலான்னு பேசுது. நம்ம நாட்டு சட்டத்திலே சிகரெட் அதாவது விளம்பரப்படுத்தலான்னு வச்சிருக்கான். விளம்பரப்படுத்தலாம். அதை வாங்கணுமா பொட்டியிலே அடிச்சிருவோம் பாரு, அதுல கன்சிடன்ட் அடிப்போம். அதுக்கு மேல நீ வாங்குறன்னு எங்களுக்கு டாக்ஸ் வரணுமே அப்படின்னு சொல்றான். சரி, அதனால இப்ப என்ன விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அவன் டாக்கட்டும் உங்க புள்ள. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருத்தன் கையில கொடுக்கணும், அவன் வீட்டுக்கே பரப்பணும். அந்த மார்க்கெட்டுக்காக ரிசர்ச் நடக்குது. உட்கார்றாங்க. அதுக்கு அவன் பிடிக்கிறது யார தெரியுமா? கதாநாயகர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஓவர் நைட் ஆகுறாங்க. கையில ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு பொட்டல் எடுத்தா, தண்ணி போத்தல் எடுத்துன்னு வைங்க, இந்த தண்ணி போத்தல் கம்பெனி என்ன கம்பெனியோ கதாநாயகர் கையில எடுத்தான்னு வைங்க, அவன் பல லட்சத்தை சாக்கில போட்டுரும். அதை எடுக்கிறதுக்கு நீங்க பாக்குறீங்க இந்தியாவுடைய படங்கள் உட்பட எல்லா படமும் என்னமா சமுதாயத்தில் தீமை ஒழிக்க போறாங்களாம். சஹாபாக்கள் சமுதாய தீமை ஒழிக்க போறாங்களாம். கல்லணை பிடிச்சானா அதை ஒழிக்க போறானா, தீண்டாமை ஒழிக்க போறானா, வரதட்சணை ஒழிக்க போறானா, அநியாயத்தை இல்லாமலாக்க போறானா, ஒழிச்சாங்க. என்ன ஒழிக்க போறாங்களா? அந்த படத்துல கதாநாயகருக்கு சிகரெட்டுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி தூக்கியே போடணும். இளைஞருக்கு இளைஞர்கள் யாரு தெரியுமா?
அவர்களுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். அவங்க வந்து குரூப்பா வாழுவாங்க. இந்த பறவையை பாப்பீங்களா? பறவை கூட்டமா தான் பறக்கும். 45 வயசுல 4 பேர் ரோட்ல நடக்க மாட்டாங்க. 18 வயசு 19 5 பேர் நடப்பாங்க இயல்புல. அங்க 10 பேர் நடப்பாங்க. கூட்டமா நிப்பான், ஒரு லீடர் நிப்பான். அந்த கூட்டம் பலமான ஒரு கூட்டம். இவங்களுக்கு ஃபேஷன் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஃபேஷன் கிரியேட்டர்ஸ் என்று வச்சிருக்காங்க. அவன் வெட்டினா இவன் வெட்டுவான், அவன் குத்தினா இவன் குத்துவான், அவன் பிச்சா இவன் பிச்சு கொள்வான். இத சொல்லி கொடுக்கிறது யாரு? படம். இந்த படம் என்ன ஆகும் தெரியுமா? இந்த நடிகர்கள் என்று இருக்கிற கூத்தாடி சைத்தான்கள் இவர்களை நல்லமா காட்டணும். ஏன் தானா விஜய் அஜித் உஸ்ரி யா இது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்விடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. பெருமானாரை விட எங்களுக்கு ஒரு தலைவரா? ரசூலுல்லாஹ்வை தாண்டி தலைவரா? வீடுகளில் ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தீர்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று சொன்னீங்களா? தேம்பி தேம்பி அழுதார்களா? கதாநாயகர் வந்த உடனே போட்டி போட்டு ஏன் நான் விஜய் நீ அஜித்தா? யாருடா இவன்? யாரு இவன்? உன்னை அழிக்கிறதுக்கு சல்லி வாங்கினான். இவன் உன்னை வேலை போட்டு விஸ்தியான். இவன் கதாநாயகன் அழிக்கிறான். எப்படி? ரஜினிகாந்த் மேல சிகரெட்டை போட்டா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பல கோடி சாக்குல டொபாக்கோ கம்பெனி கையில கொடுக்கும், மேல போடு. இந்த ஸ்டைலையே இளைஞன் ஸ்டைலா நின்றா இப்படி பிடிச்சா அதுதான் இளமையுடைய ஸ்டைல். ஒரு படம் ரிலீஸ் ஆனா பல வியாபாரங்கள் ஓடும். புடவைக்கு பேர் மாறும், உடுப்புக்கு பேர் மாறும், டிசைன் மாறும், ஹேர்கட் மாறும், எல்லாம் மாறும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சமுதாயத்தில் ஸ்டைலை தீர்மானிக்கிறது படமா மாறக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். ஏவனுக்கு இதுக்குள்ள பூர இயலாது. இது அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட உம்மத். ஆனா எங்க இளைஞர்கள் பறி போகிறார்கள், கண்ணு முன்னாடி பறி போகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் விஜய் அஜித் என்று காலம் காலம் அதுக்குள்ள மூழ்கிறார்கள். 4ஆம் ஆண்டு பையனுக்கு உணர்வு வராது காதலிக்கிறது. அவனுக்கு இன்னும் டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் சுரப்பும் இல்ல, பொம்பளை புள்ளைக்கு ஈஸ்ட்ரஜன் சுரப்பும் இல்ல, அவங்க உடம்பு ரெடியும் இல்லை. 40 படத்தை பார்த்தா வெக்கம் இல்லாம உம்மா உட்கார்ந்து வாப்பா உட்கார்ந்து முன்னாடி புள்ள உட்கார்ந்தா அவனுக்கு என்னண்டே தெரியாது. அவன் ஒரு பூவை எடுத்து கொடுத்து இன்னொரு பொம்பளை பிள்ளையை காட்டி ஐ லவ் யூன்னுவான். உணர்வுல ஐ லவ் யூ இல்ல, பார்த்ததை செய்யறது புள்ளையோட பழக்கம். பார்த்தது நேசரி கூட்டி போயிட்டீங்கன்னா ஆனா எழுதுனா வீட்டுக்கு வந்து ஆனா எழுதுற புள்ள, அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டீங்கன்னா வலிக்குதாமான்னு வைத்தியநசிக்கு கேட்டா பொம்மை வைத்தியநசிக்கு வலிக்குதான்னு கேட்டா காதலிக்கிறத பார்த்து உணர்வு இல்லாட்டி காதலிக்கிறது என்னன்னு தெரியாம அந்த புள்ளைய அவர் லவ்வா. 4ஆம் ஆண்டு என்னடா இந்த அநியாயத்தை எல்லாம் செய்த கூத்தாடிகளை எப்படி உங்க புள்ள பாக்க? எப்படி நீங்க பாப்பீங்க? நீங்க பாக்குற ரசூலுல்லாஹ் உங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பேச்சுக்கு உங்களை பார்த்து ஸலாம் அலைக்கும் நல்ல பரக்கத்தான வேலை செய்றீங்களே சொல்லுவார்களா? ஃபர்ஸ்ட் நான் அந்த வியாபாரம் பண்றவங்க நீங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டி 2வது. எத்தனை பேர் வியாபாரம் பண்ணி வச்சு கடையை போட்டான் பக்கத்துல வாங்குவீங்களா புத்தல? நீங்க அவன் 4 நாள் அவன் 4 கடை எடுத்துட்டு போயிருவான். இவன் ஒத்துணு வாங்குறான் இல்லையே, நாங்க வேற இடத்துல போய் வெண்ண புள்ள போடுவோம், அவன் அங்க கொண்டு போய் போடுவான், இங்க சரி வராதுவான். நாங்க ரெடி ஆகுவோம். எப்படி இந்த போதை டீப்பா நீங்க நுழைஞ்சு பாத்தீங்கன்னா இந்த படம் கன்செப்ட கையில கொடுக்குது. எப்படி கொடுக்குது? அவன் சூசகமா சிகரெட் அடிங்கன்னு சொல்லவே மாட்டான். ஃப்ரீடம், ஹியூமன் ரைட்ஸ். எப்படிப்பா அந்த படத்தில் அவனுக்கு கொடுத்தான் சிகரெட்? திஸ் இஸ் மை ரைட், இது ஏன் உரிமை, நான் குடிப்பேன் குடிக்க மாட்டேன். அதை வீடியோ பண்ணி போடுறான், அதை தடுக்கிறது. குடிங்கன்னு சொன்னான்னு கேட்பான். நெஸ்டமோல் கப்பை வச்சுட்டான்னு வைங்க, வெள்ளங்காட்டு மீடியால நியூஸ் வாசிக்க போகல, நெஸ்டமோல் கம்பெனி கொடுத்துச்சுன்னு அர்த்தம். சும்மா வைக்கல, நெஸ்டமோல் குடிக்க கொடுத்துச்சுன்னு அர்த்தம். மீடியாவுல கொடுப்பான் சிகரெட். அங்கால உள்ள அந்த எந்த கூட்டம், கதாநாயகரும் வில்லன் கூட்டம், அவனும் குடிக்கிறது தான். எதை குடிப்பான்? காதல் ஃபெயிலியர் குடி, சஜஷன் என்றுவாங்க. திரும்ப 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 ஒன்றை சொல்ற நேரம், திரும்ப 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 ஒன்றை பாக்குற நேரம், அதுக்குள்ள ஒரு அருவருப்பு பயம் எல்லாம் இல்லாம போயிடும். ஓ அப்படியா? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகள் கொழும்புல இருக்கிறாங்க. நான் பல பேருக்கு கவுன்சிலிங் அந்த நேரம் செஞ்சு, இப்ப நான் கவுன்சிலிங் செய்யல, தயவு செய்து யாரும் பேசுறாருங்க பத்தி. அந்த நேரத்துல ஒரு புள்ள வந்து எனக்கு எந்த அருவருப்பும் இல்லாம, முஸ்லீம் புள்ள அருவருப்பை இல்லாம, நான் ஒரு நாள் போயிட்டு நான் பழகுற என் லவரோட ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்தேன். இல்லை என்ன தப்பு? நான் ஷொக்காகி போயிட்டேன். சுபஹானல்லாஹ், யாரு பேசுறது? யாரு யாரு பேசுறது? தலையில் ஒரு துண்டை போட்டு நீங்க பேசு. என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க டைப் இங்கிலீஷ் டைப். அந்த டைப்ல
this is normal. தட்டா நார்மல். I'm sorry, தொட்டு பேசாட்டி தான் பிரச்சனை. What's wrong with you? என்னப்பா தொடாம பேசுறீங்கன்னு கேட்பான். என்ன உனக்கு ஆச்சு? தொட்டு பேசணும். அதெல்லாம் அந்த கல்ச்சர் உருவாக்கியாச்சு. சோ இங்கிலீஷ்ல உள்ளவன் இதை விட அட்வான்ஸா நடத்துவான். அவனுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த கல்ச்சரை கிரியேட் பண்ணது நான் கேட்கிறேன். என் தோப்புல இங்க ஒரு ஓட்டு, இப்ப நான் ஒட்டு போட்டிருக்கிறேன். நான் கையை இப்படிதான் வச்சுக்கொள்வேன். என்ன நீங்க கண்டுற கூடாது. என்ன கை பக்கம் இதாயிட்டா ஏதோ பிரச்சனையான்னு கேட்பாங்க. மறைச்சிடணும். வெக்கமா இருக்கும் மனுஷன் அப்படிதான். இன்றைக்குள்ள ஒரு ரோட்ல இந்த மாதிரி பிச்சிட்டு பெண்ணா பெரிய பெரிய அளவுல பிச்சிட்டு தைரியமா நடக்கிறான். ஏன்பா அவனுக்கு வெக்கம் இல்லையா? ரோட்ல ஓடுற நேரம் பொட்டம் பிஞ்சிட்டு டெனிம் பிஞ்சிட்டு வெக்கம் வரும். பிச்சை டெனிம் எடுத்து வாங்கி உடுக்கிறான் பாருங்க, சைக்கோ மாதிரி. ஏன் அவனுக்கு வெக்கம் வரல தெரியுமா? என் தலை அப்படித்தான் உடுப்பார். தலை உடுக்கிற நேரம் நாங்க உடுக்காம இருக்கணுமா? வாளுக்கு சிம்பிளா வெக்கம் இல்லாம போயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பொம்பளை வெளியே வர்ற நேரம் தன் ஆடை இறுக்கமா இருக்கிற நேரம் இயல்பில் வெக்கம் வரும். இயல்பு குணம் இதெல்லாம் எங்களுக்கு தந்தது. உங்களுக்கு நிர்வாணமா இருக்கிற இயல்பா வெக்கம் வந்துச்சா சொல்லி தரணுமா? அது இயல்பா வரும். அந்த இயல்பை இல்லாமலாக்குற கூத்தாடிகள் அவர்கள் அவ்வளவு தைரியம் அதை சொல்ற நேரம் எல்லாரும் உட்கார்ந்து பாத்தீங்களே. இன்றைக்கு பள்ளிவாசல்ல வந்து நாங்க ரசூலுல்லா இப்படி எல்லாம் குடும்பம் நடத்த சொன்னாங்கடா, நீ இப்படி பேசிட்டு போறாரு, ரசூலுல்லா அப்படி பண்ணாங்களா இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கேட்பாங்க சில ஹதீஸ் சொல்ற நேரம் விளங்குச்சா? ஆனா இவங்க பாக்குறது ரொம்ப மோசம். இதுதான் சரி. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுல இருந்து வர்ற நேரம் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மக்களே, கணவர்மார்கள் வர்றாங்க, ரெடியாக சொல்லுங்க. பெண்களுக்கு ரெடியாக சொல்லுங்க. புகையை பிடிச்சி அழகா ரெடி ஆவாங்க. மாப்பிள்ளமார்களுக்கு சந்தோஷமா அந்த இரவை கழிக்கிறது. இது ஹதீஸ் பயான்ல சொன்னா பள்ளிவாசல் அனௌன்ஸ் பண்ணணுமா? இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. இது தாண்டா அவன் விபச்சாரம் செய்யாம காப்பாத்துற வழி. இஷாவுக்கு பிறகு வீட்டுக்கு போங்க, வைஃப் மார்கள் ட்ரெஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ் கொடுங்க. இஸ்லாம் சொல்லுது அழகா உடுங்க. நைட் கணவன் மனைவி வாழணும். இது இஸ்லாம் போடுற கல்ச்சர். படம் உண்ட கொண்டாந்து போட்டுருவான், முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படத்துல உள்ள கதாநாயகர் உங்க பிள்ளைக்கு சிகரெட் அடிங்கன்னு சொல்ல மாட்டான். அவன் அடிச்சா, அவனை இவன் விரும்பினா, அவன் தலைவனா இருந்தான், என் தலை செய்யறத நான் செய்வாண்டுவான். யார ஃபர்ஸ்டுக்கு ஒழிக்கணும் நினைக்க, எந்த கூத்தாடி ஒழிக்கணும் அவ்வளவு வேணாம். உங்க புத்தகத்துல இதுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சவங்க எவ்வளவு பேர் டிவோர்ஸ் பண்ணாங்க? இப்ப கல்யாணம் முடிக்கிற எவ்வளவு பேர் டிவோர்ஸ் பண்றாங்க? நான் கேட்கிற क्वेश्चन புரியுதா? மொத கூடையா இப்ப கூடையா? தெரியும், இப்பதான் கூட. முன்னாடி இருந்து இப்பதான் கூடன்றாரு. அடுத்த கேள்வி, 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துல படிச்ச வீதம் கூடையா? ஸ்கூல்ல போய் அட்வான்ஸ் லெவல் டிகிரி என்று படிச்ச வீதம் கூடையா? இல்ல 8ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு கலந்து வந்த வீதம்? அது கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட இப்ப கூடையா படிக்கிறது? படிச்சவங்க இப்ப கூட அப்ப கூடையா? இப்பதான் கூட. அப்ப 8ஆம் ஆண்டுல முடிஞ்சு எஸ்எஸ்சி இல்ல என்ன எடுத்து வேலைக்கு போயிருவாங்க. இப்பதான் படிச்சவன் கூட. படிச்சவனுக்கு வாழ இயலுமா? படிக்காதவனுக்கு வாழ இயலுமா? படிச்சவனுக்கு தான் வாழ இயலும். நீங்க சொல்லுவீங்க படிச்சால்பா, எக்ஸ்கியூஸ் மீ மே கம் ப்ளீஸ். அவன் கேட்பான், வரையல் பண்ணி கேட்பான். ஓ நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு கேட்பான். படிக்காதவன் காட்டு மேல கதவை திறந்துட்டு வந்துருவான். அவன்கிட்ட ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு பொலைட்னஸ் இருக்கும், ஒரு விதமா நடப்பாங்க. படிச்சவன் பாருங்க அப்படின்னு. இந்த படிச்சவன் அமெரிக்கால ரொம்ப கூட. அமெரிக்காவில் டிவோர்ஸ் கம்மி தெரியுமா? இப்ப கிட்டத்துல இது அமெரிக்காவில் டிவோர்ஸ் கம்மி. ஏன்டா கம்மின்னு பார்த்தா கல்யாணமே முடிக்கிறாங்க. எப்படி டிவோர்ஸ் ஆகுது? கல்யாணம் முடிச்சாதான் டிவோர்ஸ் பண்ணுவான். வேணாப்பா கல்யாணமே. ஏன்டா வேணாம்? இது இன்னும் ராட்சசி மாதிரி இருக்கிறா. கல்யாணம் முடிச்சு வாழன்னு ஏன் சல்லியம் கொடுத்தா now we are living together. என்னப்பா லிவிங் டுகெதரா அப்படின்னு? என்ன, எங்க வீட்டுல நாங்க 2 பேர் வாழுவோம். அவர் சோறு பாசல் கொண்டு வந்து அவர் சளி கட்டுவாரு, நான் பேக்கரை கொண்டு வந்தா நான் சளி கட்டுவேன். 2 பிரிப்போம். வாழ முடியலையா? பை பாய், நீங்க வேறையா போங்க, நாங்க வேறையா போறோம். ரொம்ப அற்புதமான கலாச்சாரம். ஏன்னா இப்ப அடுத்த இது என்னப்பா, ஒபாமா தேர்தல் வச்சான். 2வது தேர்தல் நிக்க முன்னாடி ஒன்று சொன்னான். அவனுக்கு தாங்க முடியல. அவ்வளவு இன்கொயரிஸ். என்ன, ஓரினை சேர்க்கையை சட்டமாக்கும். அமெரிக்கா சட்டமாக்குச்சு. more than 66% ஓட்டால 66% மேற்பட்ட அமெரிக்கர்கள் வாக்கு போட்டாங்க. லெஸ்பியன், ஹோமோசெக்ஸ், ஆணான் திருமணம், பெண் திருமணம், கேடு கெட்ட திருமணத்தை சட்டமாக்குண்டாங்க. படிச்ச நீ உன் தகப்பன் அப்படி நினைச்சா நீ பிறந்திருக்க மாட்ட. நீ படிச்சவனே இல்லப்பா. என்ன விளங்குது உங்களுக்கு? படிப்பு வேற, மீடியா வேற.
கதாநாயகர் கொண்டாந்து இதான் வாழ்க்கைன்னு கொடுத்தா. அமெரிக்கா, ஐரோப்பா, முஸ்லீம் நாடுகள் உட்பட மலேசியால நீங்க போய் பாத்தீங்கன்னா முஸ்லீம் பொம்பளை ஸ்மோக் பண்ணுவாங்க ரோட்ல. சும்மா ஸ்மோக் பண்ணிட்டு பள்ளியில போவாங்க, அரைக்குறையா உடுத்திருப்பாங்க, பள்ளியில அபாய கொலை இருப்பாங்க, அபாய போட்டு தொழுவாங்க, திரும்பி பள்ளியில கொண்டாந்து ஹேங்கர்ல வைப்பாங்க, வெளியே போவாங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க. மலேசியா உட்பட பல நாடுகள் நீங்க பார்க்கலாமே அப்படி சொல்லுவாங்க. சாதாரணம். எங்க நாட்டில் பெண்கள், சிங்கள பெண்கள் கூட ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, இந்து பெண்கள் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு காட்டின படத்துல பொம்பளை ஸ்மோக் பண்றா, எங்களுக்கு காட்டின படத்துல பொம்பளை ஸ்மோக் பண்ணல. இந்தியாவில் கொஞ்சம் நெஞ்ச அந்த கலாச்சாரத்தை வச்சிருக்கிறான், அதை இது பண்ணிருக்கிறான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? மனிதனை சேஞ்ச் பண்ற இடம் இந்த படம். இந்த நஜீஸ கொண்டு போய் மொம்மட்ட கேட்டா, என்ன செய்ய தம்பி, இதுதான் ஒரு குடும்ப கதை தானே. குடும்ப கதை இது, உங்களுக்கு குடும்ப கதை. இதுல இருந்து போடுற சித்தாந்தம் தெரியுமா? ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே சித்தாந்தம் படத்துல கொண்டு போய் நுழைச்சான். என்ன சித்தாந்தம் தெரியுமா? ஆணும் பெண்ணும் வாழ்ற நேரம் இயல்புல ஆம்பளை தலைவர், பொம்பளை அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளணும். அவன் ஒரு ஒரு கொண்ட கொடுத்தான் சமத்துவம். சமத்துவம் என்ன? நானும் நீனு ஈக்குவல், நானும் நீனு ஈக்குவல். இந்த பள்ளிவாசலுக்கு தலைவர் இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? 4 பேர் சும்மா ஓதுவாங்க. பிரின்சிபல் இல்லைன்னு வைங்க, ஸ்கூல்ல ஒரு டீச்சர் 10 மணிக்கு போவா, ஒரு டீச்சர் 8 மணிக்கு போவா. நாட்டுக்கு ஜனாதிபதி இல்லைன்னா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? வீட்டுக்கு தலைவர் வேணுமா? என்ன பெண்களுக்கு ஆண்மை இல்லைன்றீங்களா? நீங்க கருப்புடு பாட்டுங்க கேட்கிறாங்களே. கொண்டாந்து படம் சித்தாந்தத்தை குறிச்சு இப்ப உள்ள யுவதிகள், நான் ஏன் உங்களுக்கு கட்டுப்படணும்? நான் ஏன் உங்களுக்கு பைனான்சியல் ஃப்ரீடம், எங்களுக்கும் சுதந்திரம் இருக்கணும் பொருளாதாரத்தில், உங்க சல்லிக்கு நான் ஏன் கேட்கணும், கட்டுப்படணும்? அண்மையில் ஒரு சகோதரி இது பேசுறார், நான் இப்படி எல்லாம் பாடுபடுறேன், 2 கிலோமீட்டர் நடப்பேன், ராத்திரிக்கு ஃப்ரிட்ஜில் அரபிகள் வச்சுட்டு போவாங்க ஏதாவது ஃபுட், ஏழைகளுக்கு சாப்பிடட்டும் என்று, அந்த சாப்பாட கூதளிப்ப அதை எடுத்துட்டு இதாக்கி சாப்பிடுவேன், இங்க இருந்து முழு பணத்தையும் வைஃபுக்கு அனுப்புறேன். அழுது பேசுறார். என்ன செய்யண்டு? என் வைஃப் கேட்கிறா, உங்களுக்கு நான் அடிமையா இருக்கணுமா? உங்களுக்கு நான் அடிமையா இருக்கணும், எனக்கு தாங்க முடியல இந்த வார்த்தை. புள்ள ஞாபகம், மனைவி ஞாபகம், ரூம்ல இந்த ஞாபகம், இப்படி கஷ்டப்படுகிறோம், இப்படி பேசுறாங்க. நான் தனியா ஒரு ரூம் ஒன்றுக்கு எடுத்து அல்லது ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி நான் போவான் என்று கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் இப்படி சொல்லிக் கொடுத்தது யுவதிகளுக்கு? இந்த நல்ல பிள்ளைகள். இவர்களுக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தது? இந்த நச்சு கருத்தை போய் விதைத்தார்கள். சமத்துவம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல கொழும்புல நான் வந்தா மாப்பிள்ள வந்ததுன்னு தெரியாது, இதுவும் தெரியாது. இன்றைக்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் குடும்பம் வாழ்ந்துச்சு. 10 பேர் வீட்டுல உம்மா இருப்பாங்க. வாப்பா வந்தா 10 பிள்ளை அமைதிப்படுத்திட்டு உம்மா பாப்பா வந்த உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிடுங்க, அமைதியாக்குங்க. அவர் கல்பு குளிரும். ராணி ராஜா மாறி பார்க்கிறா, அவர் ராணி மாறி பார்த்தார். பிள்ளை படிக்கட்டுல உட்கார்ந்து பேசினார்கள். கணவன் மனைவி பேச முடியல, அருவருப்பு, வெறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இல்லறம் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றார்கள். அவ தூக்கம், இவரு தூக்கம், வெளியில தப்பான உறவு, குடும்பம் சிதைந்து போய் பிள்ளைகள் சீரழிகிறார்கள். இதுக்கெல்லாம் யாரு? நல்ல கோட்டை போட்டு எல்லாருக்கும் காட்டுறாங்க படம். சமுதாய தீமையை ஒழிக்குது, சமுதாய அநியாயத்தை இல்லாமல் ஆக்குது. எங்க கதாநாயகர் அங்க பாய்கிறார். இந்த எந்த கூத்தாடியும் கல்யாணத்தை முடிச்சு வாழாதான். அவ்வளவு பேரும் டிவோர்ஸ் பண்ணோம், அவ்வளவு பேருக்கு வாழ தெரியல. ஈவன் காதலை பத்தி சொல்லிக் கொடுக்கிறான், பெருமானார் சொல்லிக் கொடுக்கணும். அத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அருவருப்பை பன்றியர்ச்சி மாதிரி உருவாக்கினீங்களா? இங்கதான் ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் சிகரெட் எடுத்தவனுக்கு அதுக்கு பிறகு கேஜிக்கு போறது பெரிய வேலை இல்ல, கேஜில இருந்து ஐஸுக்கு போறது பெரிய வேலை இல்ல. டோரை ஓபன் பண்ணி கொடுத்தா போயிருவான். இதை எடுங்க, ஊர்ல கடையா போங்க, அடாவடித்தனம் பண்ணாதீங்க, விக்காதீங்க பாய், வேணாம் சொல்லுங்க. இஸ்லாம் தவா என்பதை அடிச்சு சொல்லல, புட்டிச்சு நெருக்கி சொல்லல. அவன் கண் கலங்குற மாதிரி பேசுங்க. உங்க பிள்ளைக்கு ஆனா ஒரு நாள் விசிட் பண்ணி பாப்போமா, மாரகமைக்கு நான் கூட்டி போறேன் வாகனத்துல, முன்வாங்க, அவங்களை கூட்டி போய் காட்டுங்க. அவங்க கண்ணால கண்ணீர் போகட்டும். இது வேண்டாம் பாய், இது விற்க வேண்டாம் என்று கொண்டு வாங்க. சமுதாயத்தில் இருந்து எங்க பார்த்தாலும் அடுத்த புரட்சி புத்தகத்துல இங்க நீங்க சிகரெட்டை பார்க்கவே இயலாது. அவ்வளவு டொபாக்கோ கம்பெனி கையை கட்டிட்டு வெளியே போகணும். அந்த நாள் உருவாகணும், அது நடக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மக்கள் நினைத்தால் ரசூலுல்லாஹ் தனி மனிதராக வந்த அந்த மக்களுக்கு ரஹ்மான் சொல்லுகிறான் சொல்லுகிற நேரம் அவர்கள் குடமாக கொட்டலையா? 1000 வருடங்களாக நாங்கள் அதை பின்தொடரலையா?
எங்களுக்கு முடியும் அதை. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன். இன்றைக்குள்ள இளைஞர் யுவதிகள் இப்படி இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான நஜீஸ் இருக்குது இல்ல இந்த படத்துல. ஹராம், இதுக்கு ஹலால் ஃபத்வா கேட்காதீங்க. உங்க புத்தகத்துல ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை, இன்னொரு வீட்டுல ஒரு பொம்பளை, ரெண்டு பேரும் ரோட்ல கைப்பிடிச்சு போனா, மகள் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிற பீச் ஓரமா பாத்தீங்களா, அந்த வீட்டு காட்டுவீங்களா? ஜினா. இந்த ஜினாவை தான் உங்க புள்ள பாக்குது, நீங்க பாத்தீங்க. இந்த கண்ணால செய்யற ஜினா இது. இதை நிப்பாட்டுங்க பெரியவங்க, இது கம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஹராம், ஹராம், பச்சை ஹராம். அருவருப்பான ஆடைகள், அதாவது ஒழுக்க சீர் ஒழுக்கம் இல்ல. இவங்க என்ன சமுதாயத்தை சீர்திருத்த சஹாபாக்கள், இவங்க நபிமார்களா? அவ்வளவும் கல்லணும். இவங்க வந்து உங்க புள்ளிட்டு காட்டுற நேரம் உங்களுக்கு தெரியல. உங்க புள்ள சின்னத்திலிருந்து யா ரசூலல்லாஹ், யா ரப், யா அல்லாஹ்னு வாயில வர்ற பிள்ளைகள் அஜித் விஜய் போகிற நேரம், ஹேர் ஸ்டைல் மாறுற நேரம், நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வாயில வைக்க போகிறார். கல்சம் கட்டையாகிற நேரம், கொண்ட டிசைன் மாறுற நேரம், நீங்க புரிஞ்சுக்கோங்க எங்க சமூகத்தில் இது மெல்ல மெல்ல விலகி இன்னொரு சமூகத்தை பின்பற்ற தொடர்ந்து விட்டார். அவருக்கு பள்ளி வெறுப்பு, அசான் வெறுப்பு, வேண்டாம் என்று ஒதுக்கிட்டா. இவங்க இப்படிதான் தாடியை வச்சுட்டு கல்லன் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். 4 பேர் தப்பு செய்யறா, அந்த தப்பையும் ஏண்டா அவங்க தாடி வச்சா மணக்க பாக்குறது, அதனால பள்ளி வேணான்னு ஒரு கூட்டம் ஓடிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் டிவிலையோ இதுலையோ வீட்டுல போய் ஃபர்ஸ்டுக்கு செய்யற தவா நிப்பாட்டு. இது வேணாம். இதனோட நீங்க உங்க புள்ளைய கொடுத்தீங்கண்டா கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் நீங்க டிவோர்ஸ் கேள்விப்படுவீங்க. இதனோட உங்க இளைஞன் இருந்தாண்டா இன்னும் கொஞ்ச நாள் இந்த உம்மத்து இப்படியே போனால் தூக்குல மாட்டினான், தூக்குல மாட்டினான், தூக்குல செத்து போனான்னு கேள்விப்படுவீங்க. என்ன இது நடக்குது? இந்த ஹைஸ் நிஜமா போதைப் பொருள் என்ன செய்யுது? எங்களுக்குள்ள ஹாப்பி ஹார்மோன் இருக்கு, நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆனா உள்ள இருந்து இந்த ஹார்மோன் சுரப்புற நேரத்துல எங்க உடம்பு வேற மாதிரி மாறும். நான் இப்ப நிக்கிறேன், பின்னாடி ஒரு பெரிய இரிட்டேஷன் நாய் வருது, பிரம்மாண்டமான நாய் என்ன கடிக்க பாயுது. நான் வேகமா ஓடி போய் மரம் ஏறினேன்னு வைங்க, எனக்கு நிஜமா மரம் ஏற தெரியாது. நான் மரத்தை ஏறிட்டேன்னு வைங்க, இதுக்கு சொல்லுவாங்க விஞ்ஞானத்துல அட்ரினலின் என்று ஒரு ஹார்மோன் இருக்கு, அட்ரினலின். இந்த ஹார்மோன் சுரப்பிச்சேன்னு வைங்க, சுரப்பின உடனே நம்ம எங்களுக்கு எது செய்ய முடியல அதை செஞ்சிடும், உசுரை காப்பாத்து. நாய் போயிட்டு எப்படிப்பா ஏறினு இப்ப எப்படி இறங்குறது, எப்படி நான் ஏறினு மறந்தே போயிருக்கு. எங்க மெமரி அப்படியே ஸ்லோ அவுட் ஆக்கி தட தட தடன்னு ஒரு காரியம் முடிஞ்சிடும். இது எப்படி நானா செஞ்சேன்? அதிகமா கோபம் வந்த சில பேர் கொலை செய்யறது அவனுக்கே தெரியாது. அந்த ஹார்மோன் உச்சகட்டத்தில் சிறப்பு என்ன நடந்துச்சு, ஃபைனலி ஷாக் ஆகும். என்ன ஆச்சு? அப்படிப்பட்ட ஹார்மோன்கள் இருக்குது. பொறுமையை நாம் பழகணும். அந்த ஹார்மோன் சுரப்புற நேரம் அது சுரப்பு. இப்படி ஹார்மோன்ல ஒரு ஹார்மோன் இருக்குது, டோபமைன் என்ற ஹார்மோன். இந்த டோப்பன் பாருங்க, டோப்பன் இந்த ஹார்மோன்ல இருந்து அந்த பேர் வந்திக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் படிச்சு பார்க்கல, நான் நினைக்கிறேன். டோபமைன் ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரப்பிச்சேன்னா அப்படி குதூகலமா நிற்கும், சந்தோஷமா இருக்கும், ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஹார்மோன் எல்லாருக்கும் சுரப்பும். நீங்க சந்தோஷத்தை அனுபவிச்சே இல்லையா? இதுக்கு இந்த ட்ரக்ஸ் போட்டாலும் சுரப்பும். இந்த ஹார்மோனை சுரக்கிறதுக்கு இத போட்டாலும் சுரப்பும், போடாட்டியும் சுரப்பும். இப்ப என்ன நடக்குது? இளைஞர்களுக்கு காதல் ஃபெயிலியர் ஆகுறது சாதாரணம், நடக்கும். அல்லாஹ் நாட்டத்தை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு பக்குவம் இல்லையே. நான் நினைச்சது நடக்கணும், ரப்பு நாடியதை திருப்திக் கொள்கிற இளைஞர்களை உருவாக்குவோம். பெரியவர்களே, பயந்தான் கோழிகளை இல்ல, சரியான முறையில் இளைஞர்களை உருவாக்குவோம். நான் இன்றைக்கும் சொல்றேன், நான் என்றைக்கும் என் பேச்சுகளை சொல்லுவேன், நான் இளைஞர்களுக்கு கை நீட்டவே மாட்டேன். ஏண்டா என்னுடைய வாழ்க்கையில் பல ஒரு பகுதி 8 மணித்தேரம் காலையில இருந்து மாலை வரைக்கும் நான் பேசியிருக்கிறேன். ஹோல்ல உட்கார்ந்தவர்கள் சப் சுப்பிட்டு கேட்டிருப்பாங்க, அழுது விட்டு கை தந்து போவார்கள். அவர்களுக்கு வழிகாட்டணும். நாம செஞ்ச பிள்ளை அவர்களை இதாக்காதீங்க, அவர்களை பிரட்டி எடுக்கலாம் வேண்டிய மாதிரி. சமுதாயத்தில் பள்ளிவாசல்கள் நிரப்பணும் இளைஞர்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூல் பேசணும். அப்படிப்பட்ட இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வரணும். நாம விட்டுட்டோம், கண்டுகொள்ளாம விட்டுட்டோம். எங்களுக்கு இது தீமைன்னு தெரியல. முஸ்லீம் வீட்டுல படம் போறது ஹராம் பண்ணி வச்சான். அடே அத மாதிரி தண்டை எதுவும், அத மாதிரி ஹராம் தான் விபச்சாரம் இது, அப்படி என்ன விளங்கல்ல. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்கள் அவர்களை நம்ம கவ்வி எடுக்கணுமாக இருந்தா ஃபர்ஸ்ட் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ் அழகான முன்மாதிரிக்கு போங்க. அங்க எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. ஹராம் என்ன பாக்குறீங்க?
மியூசிக் ஹராம் ஹராம் ஹராம். கிழக்கு மாநிலத்துக்கு போற நேரம் பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ், எங்களுக்கு பஸ் போல மாஷா அல்லாஹ் பிஸ்மில்லா, உள்ளக்க போய் பாட்டை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அருவருப்பாய். இந்த பாட்டை போட்டு வச்சுட்டு போறான். இவனுக்குமே ஒரு கொஞ்சமாவது சொன்ன வரல. முஸ்லீம், நாங்க முஸ்லீம், நாங்க முஸ்லீம் என்பதை உணருங்க. நாங்க மத்தவங்க மாறி இல்ல, நாங்க டோட்டலா வித்தியாசப்பட்ட ஒரு கூட்டம். அதை நல்ல புரியுங்க. இஸ்லாத்தை கொச்சப்படுத்த கூடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்றேன், வீட்டுக்கு போய் நீங்க தனிப்பட்ட ரீதியாக இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி இன்றைக்கு அல்லாஹ்விடம் கேட்டுட்டு படத்தை க்ளோஸ் பண்ணுங்க, பாக்குற இடத்துல ஹராம் பண்ணுங்க, சூறாவளி பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லா பள்ளிகளையும் இதுக்கு அருவருப்பு உண்டாக்குங்க, அசிங்கத்தை உண்டாக்குங்க. ஒரு சகோதரர் உங்க ஊர்ல சொன்னார் எனக்கு, வல்லாஹி, அதாவது அதை சொல்ல போனால் நீண்ட ஒரு இது 5 பெண்கள் 4 இடங்கள்ல இருந்து ஊர் பேர்லாம் சொல்றாரு, தூரத்தில் இருக்கிற பகுதிகள் வந்து அவர் ஊட்ட கேட்டாங்களாம், கொஞ்சம் பாட்டி நடத்து. பிறகு விசாரணை டீட்டெயிலா சொன்னாரு. விசாரிச்சு பார்த்தா பொம்புளே, முஸ்லிம் பொம்புளே, அவங்க பாட்டிக்கு ஒன்று சேர்றாங்களா, ஒண்ணு இல்லையா, எனர்ஜி ட்ரிங்கா. ஒரு 4-5 பொம்பளை ஒரு வீட்டுல தனியா ஒன்று சேர உம்மாமார்கள். அவர் எனக்கு சத்தியம் பண்ணி சொன்னார், அவர் வீட்டை கேட்டதாக சொன்னார். பிறகு அது பெரிய ஒரு கதை. அவர் இன்னைக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு சொன்னார். அவர் ஷொக்கா என்று வந்து சொன்னார், இதை தயவு செய்து சொல்லுங்க என்றார், இதை சொல்லுங்க என்றார், எனக்கு நடந்தது என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்மாமார்கள் ஒரு ரூம்ல ஒன்று சேர்றாங்கண்டா எனர்ஜி ட்ரிங்க் இல்ல, அது வேற ட்ரிங்க். இதுக்கு சேர்றாங்கண்டா தாய்மை என்ற அந்தஸ்தை இழந்துட்டாங்கன்ற அர்த்தம். அவ்வளவு மோசமா போயிட்டாங்க. ஐரோப்பாவுல கிளப்புக்கு போய் வர உம்மா ராத்திரி 12 மணி கதவை தட்டுவா, பாப்பா உள்ளுக்கு இந்த கதவை திறப்பாரு. ஏன் ஹியூமன் ரைட்ஸ், ஏன் ரைட்ஸ். புள்ள எப்படி வளரும் பெரியவர்களே, சீரழியாதா? உம்மா சிங்கப்பூர்ல, வாப்பா மலேசியால, ஏன் பெஸ்டியோட நான் இருக்கிறேன், என்ன பிரச்சனை? இஸ்லாம் எங்களுக்கு தந்த தூய்மையான மார்க்கம். எங்களுக்கு அழகா சொல்லிச்சு, வீட்டுக்கு போன உம்மா யார், தாய்மைண்டா என்ன, அது எப்படிப்பட்டது, அதோட பெருமதி என்ன, கருவறை என்ன. ராத்திரி 12 மணிக்கு நான் 2 கோடியை சாக்கில் போட்டுட்டு புத்தளம் டவுன்ல நடந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சேஃப்டி இல்ல, ஒன்று பேங்க் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அவசரமா வீட்டுக்கு போங்க, சாக்கில் வைக்காதீங்க. 2 கோடியா கருவறை. ஒரு பெண் ஜாஹிலியா பெண்கள் நடந்த மாதிரி நடக்காதீங்க. இந்த கருவறை பறி போனால் தாய்மை பறி போச்சு. அந்த புள்ள பாவம், பாப்பா இல்லாத ஒரு புள்ள பிறக்குது. அமெரிக்காவுல 2 மில்லியன் பிள்ளைகள், 2 மில்லியன் பிள்ளைகளுக்கு வாப்பா இல்ல. சட்டத்தை போட்டாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட், யார் உங்க பக்கத்துல நிக்கிறான் அவன் தான் பர்த் சர்டிபிகேட்ல வாப்பா. எங்க பாஞ்சு போயிட்டான், புள்ள கொடுத்துட்டான், எபோஷன் நடக்குது. சில எபோஷன் சக்சஸ் இல்ல, புள்ள வளருது, வெளியே வருகுது. வாப்பா இல்லாத பிள்ளைகள். இந்த அநியாயம் வேணாம் என்பது இஸ்லாம். உங்க பிள்ளைகள் இதை கண்டு கண் கலங்கணும். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஒரு யூதியை தயார்படுத்துது, ஒழுக்கமா மறைச்சு, this is for you. இது அடுத்தவன் ரசிக்கல்ல, அடுத்தவனுக்கு அல்ல, இது உனக்குப்பா. இப்படி சுய கௌரவம் உள்ள மார்க்கம். 4 பேர் ரசித்த பெண், ரோட்டில் ஆடின பெண், ரோட்ல திரிந்த பெண் வேண்டாம். உனக்குரிய பெண், அவ தன்னுடைய மாப்பிளைக்காக ரெடி ஆகிற பெண். இது எல்லாத்தையுமே இந்த படம் அநியாயமா அழிச்சிச்சு, எல்லாத்தையும் அடிச்சிச்சு. நீங்க சொல்லுவீங்க குர்ஆன் ஓதுறாங்க தானே, தொழுகிறாங்க தானே. இல்ல, தொழுகை என்பது முனாகஷா, முனாஜா, அல்லாஹ்வோட பேசுறது. பேச தெரியல, நாம் என்ன பேசுறோம் தெரியல, எங்க கண்கள் கணங்கள்ல, எங்க இதயம் நடுங்கல்ல, ரப்போடு நாம் ஒழுங்காக பேசல. ஏன்னா எங்களுக்கு கதாநாயகர் தான் எங்க மாஸ்டர். எங்களுக்கு படிச்சு தந்தது அஜித், அவனு இவனு சைத்தானு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அதனால் சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன்றைக்கு முடிவெடுங்க. புத்தளத்தில் இது அல்லாஹ்விடம் துஆ கேளுங்க, யா ரப் எங்களை இதுக்கு பங்குதாரிகளாக மாற்று. நாங்கள் இந்த ஊர்ல இந்த பிரியாவிடை கொடுக்கிற நேரம், எங்க சந்தூக்குகள் தூக்கப்படுகிற நேரம், எங்க முன்னோர்கள் எப்படி எங்களுக்கு பள்ளிவாசல்களோட ஊரை தந்தார்களோ, ஹராமான வியாபாரம் இல்லாம ஏரியாக்களை மாற்றினார்களோ, அப்படி எங்களை மாற்றிவிடு இறைவா. எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய சமுதாயத்திலையும் அந்த மாதிரியான ஆட்களை விட்டு காப்பாத்திர இறைவா. இது சுத்தமான சமுதாயம், இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார். அப்படி என்றால் நேரம் கடந்து போகிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களால் சொல்ல முடிந்தது. அதாவது இந்த படம், இந்த கூத்து, அதுல இருந்து அடுத்தது இந்த டோபமைன் ஹார்மோனுக்கு என்ன நடக்குது. சோ இதை அடிச்ச உடனே சந்தோஷத்துல குதிகலங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மூமினுக்கு எப்பயும் சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் ஹாப்பி ஹார்மோனை சுரக்கிற எப்படி ஸ்டிமுலேட் பண்றது என்பதை
ஒரு மாற்று மத அன்பர் CNN-க்கு இன்றைக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் நியூஸ்பர்க் அறிவிக்கிறார், வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிடேஷன். எப்படி? சும்மா இல்ல, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முன்னுக்கு வைக்கிறார். பிளட் சர்க்குலேஷன் ஆஃப் த பிரெயின் எல்லாம் கொண்டு வராரு. இது யோகா, திஸ் இஸ் இஸ்லாமிக் பிரேயர், எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுறாரு. நம்பர் 1 பிரேயர். ஃபுல் பிரெயினையும் எடுத்து ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வந்து காட்டாங்க. என்ன ஆச்சரியம்! ஒரு மூமின் தன்னுடைய சஜதாவுல அல்லாஹ்வுக்கு நெருங்கிட்டான். அக்ரப், ரொம்ப நெருங்கி விட்டான் அல்லாஹ்வுக்கு. அவன் பாரங்கள் அல்லாஹ் நீக்கிறான், அவனுடைய கவலைகளை போக்குறான், அவன் கல்வி அப்படி சந்தோஷமாகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிடேஷன் இஸ்லாத்துக்குள்ள இருக்குது. இளைஞர்கள் காதல் ஃபெயிலியர் வேற எங்கேயும் போக தேவையில்லை, வாயில கஞ்சா அடிக்க வேண்டிய தேவையில்லை, இதாக்க தேவையில்லை, கூத்தாடிகளை ஃபாலோ பண்ண தேவையில்லை. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இத காட்டி கொடுக்கணும். இப்ப ஸ்டிமுலேட் ஆகுது, ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது. அதை பத்தி நான் உங்களோட பேசல, அதுக்காக வேண்டி நாங்க தொழல, எங்க ரப்போட நெருங்க தொழுகிறோம். இப்ப இவனுக்கு அடிச்சா சந்தோஷம் வருமா? எஸ், வரும். நீங்க கார்ட ரோதை எடுத்து டயர் எடுத்துட்டு ஓடி பாருங்க, ஓட ஓட டயர் தேஞ்சிரும், அப்புறம் கம்பி வரும், அப்புறம் காலி வெடிச்சு போயிடும். இதேதான் 3-4 இயர்ஸ் ஆக போக்கல ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் கூடி கூடி காட்டுமையா வரும். கொஞ்ச நாள் ஆகிற நேரம் எப்படி ஐஸ் அடிக்கிறாங்க, தப்பான ஒரு வீடியோ பார்ப்பாங்க, என்ன கல்புல இருக்குதோ அந்த எண்ணம் டெவலப் ஆகும். அது அந்த ஹார்மோன் செய்யற வேலை. எதை கோபத்தோட போனா கோபம் கூடும், கவலையோட போனா கவலை கூடும், சந்தோஷத்தோட போனா சந்தோஷம் கூடும், காமத்தோட போனா காமம் கூடும். அடிக்கிறான், அடிச்ச உடனே என்ன ஆகுது, கொஞ்ச நாள்ல டோஸ் ஓவர் ஆகுது. இப்ப போதாது, இது கேக்குது இல்லையே, மருந்து குடிக்கிறமா சில பேர், கொஞ்சம் கூட்டி தாங்க டாக்டர் மாதிரி, கொஞ்சம் கூட்டுவோம், ஒரு டைம் ஆகும், ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ண போனா இவன் ஆம்பளை இல்லண்டு ஆயிரும். ஆம்பளை இல்லண்டு ஆகினா என்ன ஆகும், அவனுக்குள்ள வெறுப்பாகும், தூக்குல தொங்கி சாவுவார்கள். இதான் நடக்குது போல. இது ஹிட்லர் தண்ட ராணுவத்தை ஜெர்மன் படையை வழிநடத்துவதற்கு தூக்கம் வராம தண்ட எதிர்ப்படையை அடிக்கிறதுக்கு கொடுத்த இது. அதாவது இவர்களை கொடுத்து அவன் மனிதர்களை மிருகங்களாக மாத்தினான். தூங்காம அடி கொண்டு போய் இதாக்கி அடிக்ட் ஆகினான். மனிதர்கள் தன்னுடைய நிலைமையை அப்படியே இல்லாமல் ஆகிரும். அதனால இந்த இளைஞர்களுக்கு இதை பத்தி தனி பாடம் நடத்தணும். உங்க ஊர்ல டாக்டர்ஸ கொண்டு வாங்க, உங்க ஊர்ல படிச்சவங்களை கொண்டு வாங்க, எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து இது என்ன ஆக்குது, எப்படி தற்கொலை பண்ணினா, உங்க ஊர்ல தற்கொலை பண்ணினா ஐஸ் அடிச்சு பண்ணிருக்கணும், பண்ணினானா கேள்விப்படலையா? அப்படி அடிச்சா வரும் 16 ஹவர்ஸுக்கு மேல அடுத்த டோஸ் போகாட்டி துட்டிப்பான், சாவத்தான் தோணும். எத்தனை பேரோட நான் பேசியிருக்கிறேன், சாவ தோணும். அடிச்சாதான் நம்ம பெட்டிக்ளோல எல்லா மீடியாலையும் வந்த செய்தி. பல ஆண்டுக்கு முன்னாடி என்ன செய்யறான், ஐஸ் அடிக்கிறதுக்கு இல்ல தேடுறான், உம்மாவை குத்துறான், உம்மா செத்து போற வெறி, எனக்கு ஐஸ் வேணும், தங்கச்சி வர்றா, தங்கச்சியும் கொள்றான். ஸ்ரீலங்கா பெட்டிக்ளோ. அப்புறமேல அவனுக்கு சல்லி கிடைச்சு ஐஸ் அடிக்கிறான். அடிச்ச பிறகுதான் அவனுக்கு விளங்குது, அடடா உம்மாவை கொண்டுட்டோமோ, தங்கச்சி கொண்டுட்டோமோ. இப்ப கவலை, ஐஸ் அடிச்சதோட கவலை பெருகும். அவன் செத்து போயிட்டான் தூக்குல போட்டு. மனுஷன் என்ன சந்தோஷத்தை அடைய போறான்? இந்த சமுதாயத்தில் எக்கச்சக்கமான பெண்கள் பிரச்சனைக்குள்ளாகுவார்கள். ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வருகிற நேரம் அவர்கள் வேற வேற உறவுகளை தேடுவார்கள். என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அழிஞ்சு குட்டிச்சோராக மாட்டோம். கௌரவமாக கண்ணியமான இருந்த சமுதாயம் நாங்கள் என்ன ஆகும் அல்லாஹ்வுடைய. இதை டீட்டெயிலாக பள்ளியில உங்களோட பேசி இதுதான் நடக்கும் என்று சொல்வதற்குரிய நேரம் இல்லை. ஆனா இளைஞர்கள் அவர்களுக்கு பாடசாலை வாரியாக உங்க ஊர்ல படிச்ச டாக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவர்களுக்கு தெரியும் இதுல என்ன ஆகும் என்று. அதாவது ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்டர்ல போட்டு பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ணி அவர்களுக்கு அருவருப்பு உண்டாக்கணும். மீடியாவில் இருந்து நல்லதை பார்க்கணும். நான் பார்க்க வேணான்னு சொல்லல. யூடியூபர் நிறைய ஹலால் வெர்ஷன்ஸ், நிறைய ஹலால் இருக்குது, ஹலாலான எக்கச்சக்கமா பார்க்கலாம். காடுகளுக்குள்ள நடக்கிறது இருக்குது, அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்குது. எஜுகேட் பண்ணுங்க. எங்க அறிவத்து அதாவது கூட்டுற மாதிரி பாருங்க. கூத்தாடிகள் எங்களுக்கு எதையும் படிச்சு தரல, குத்துறதையும் வெட்டுறதையும் தான் படிச்சு தந்தான். இதான் கதாநாயகர். கல்லனை வெட்டினாலும் குத்தினாலும் அடிச்சானா ரவுடித்தனம். அடிங்க, வெட்டுங்க, குத்துங்க. ஏன் கதாநாயகர் ரவுடித்தனத்தை சொன்னார்? இளைஞர்களுக்கு ரவுடித்தனம் என்ற விருப்பம், அதை கொடுத்தா தான் மார்க்கெட் பண்ணலாம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பேசிக் ஐடியாவை உங்களுக்கு மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். 3வது படத்தை தடுங்க, ஸ்கிரீன்ல கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு காட்டுங்க. 3வது
இஸ்லாமிய பிரச்சாரம் எல்லாத்தையும் விட ஈமானோட பேசுங்க சகோதரர்கள். ஈமான கொடுங்க, ஈமானை பத்தி பேசுங்க. இந்த சமுதாயம் சிலர்கள் தொழுகிறார்கள், அவர்கள் அல்லாவை நம்பினார்களா என்றால் ஒரு கேள்விக்குறி. செக்க கொடுக்கறாங்க, பவுன்ஸ் பண்றாங்க. அல்லாவை நம்பின ஒரு ஆள் வாக்கு மீறுவானா? அந்த வாக்கு மீறினா என்ன, எப்படி துடிப்பான், எப்படி அழுவான். அல்லாஹ் அவனுக்கு வாக்கு மீற விடமாட்டான். அந்த நம்பிக்கை இருந்தா ஈமான் இந்த சமுதாயத்தில் சரியான முறையில் போய் சேரணும். நாங்க நினைக்கிறோம் நாங்க முஸ்லீம், நாங்க உம்மா வாப்பா முஸ்லீமா இருந்தனால புள்ள அல்லாஹ்னா நம்பிரும். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. தேடி விசாரிச்சு தேடி பார்த்து ரப்புல் ஆலமீனை நம்ப அந்த கலாச்சாரத்தை உண்டாக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா நம்ப சொல்லல, விசாரிச்சு நம்பணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 6 வருஷம் எடுத்துச்சு ரசூலுல்லாஹ் நம்ப. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு ஸ்பாட்ல என் நண்பர், என் உற்ற நண்பன், என் நெருக்கமானவர், அவர் போய் பேச மாட்டார் என்று அவருக்கு தெரியும். ஹதீஜா அம்மாவுக்கு ஒரு நிமிடம் போதும், என்னுடைய கணவர் போய் பேச மாட்டார். உமர் பின் கத்தாபுக்கு 6 இயர்ஸ், வெட்டுவன் கொல்லுவன் என்று நின்றவர். ஹரத்துல ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள், இனிமையான குரல்ல ஓதுறாங்க. பல தடவைகள் அல்லாஹ் அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் காதுக்கு கேட்கிறது, அவர் நிற்கிறார். சஹீஹுல் புகாரில வருது, நான் ஒரு நாள்ல இஸ்லாத்துக்கு வரல, பல மாதங்கள் என்னை இது நான் போகிற நேரம் என்னோட குர்ஆன் பேசிய மாதிரி இருந்தது. என்னை நிப்பாட்டி வைத்து நான் கேட்டேன். அரபிகள் சொன்னார்கள், காதுகளுக்கு நீங்க அடைத்துக் கொள்ளுங்கள், ஏன் நீங்க கூத்தாடுங்க, குர்ஆனை கேட்டால் என்னமோ மயக்கம். அரபிகள் மயங்கி 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 போய் விழுகிறார்கள். அந்த மயக்கம் என்னென்று புரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அப்படி ஒரு மயக்கம் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமுல இருக்குது. அவர் சொன்னார், திரும்ப திரும்ப என்னால முடியல, எந்த கையால ரசூலுல்லாவை வெட்டணும் என்று நினைத்தேனோ அந்த கையால் போய் ஷஹாதத்தை கொடுத்து பகிரங்கமாக வந்து காபத்துல்லா பக்கத்தில் இது நான் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பெருமானுடைய ஜனாசாவை கேள்விப்படுகிற நேரம் அதை தாங்க முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்து இல்லைன்றாங்க. மியராஜுக்கு போன மாதிரி ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்கன்றாங்க. அவர் மௌத்து இல்லை, எங்களை விட்டுட்டு எங்க ரசூல் போக மாட்டார், நாங்க மௌத்தான போற எங்களை அடக்கிட்டு தான் அவர் மௌத்தாகுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல ஏறி சொன்னாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கையில அவர்களுடைய தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட்டு நிஜமா போயிட்டாங்களா? எங்களுக்கு வழிகாட்டினவர் இருந்தால் நானும் அபூபக்கரும் உமரும், போனால் நானும் அபூபக்கரும் உமரும், சாப்பிட்டால் நானும் அபூபக்கரும் உமரும். யா ரசூலுல்லாஹ், என்னை விட்டு விட்டு போனீங்களா? ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? பல தோழர்கள் மூர்ச்சேற்றி விழுந்தார்கள். மதீனா இருள் நிறைந்த ஒரு, அதாவது மதீனாவில் தாடி வளர்த்த பெரியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் உள்ள ஜனாசாவை கேட்டு தாடி நலைய நலைய தேம்பி 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 அழுதார்கள். மதீனாவில் இவர்கள் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? மனித புனிதர்களாக பிறந்தவர்கள் அல்ல. குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரக விளிம்பில் இருந்தீர்கள் நீங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் நரகத்தில் ஆக கடைசி. உங்களை கொண்டு வந்து நான் மேல வச்சேன். நீங்க உங்களை பத்தி பேசினா ஒரு கூட்டம் அழுவார்கள். நீங்கள் இந்த உலகத்திலே அப்படிப்பட்டவர்களாக நான் என் அருளால் உங்களை கொண்டு வந்தேன். அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் மீது வைத்த நேசம் இது உருவாக்கினோமா? எங்க பிள்ளைகள் அஜித்தை நேசிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கல. எங்க பிள்ளைகள் விஜயை நேசிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் இந்த நேசத்தையும் பாசத்தையும் நல்ல முறையில் உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு சமுதாயமாக நாம் மாறணுமாக இருந்தால் பள்ளிவாசல்களில் சஹாபாக்கள் யார், இது எப்படிப்பட்ட மார்க்கம், இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஈமான் என்றால் சும்மா அல்லாஹ்வை நம்புங்கன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பினா பொய் நபியை நம்பிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல முஸைலமத்துல் கஸ்ஸாப் முஸைலமா வந்தா எல்லாரையும் நம்பணும்னா முஸைலமா நபி என்றா அப்படி நம்ப இயலாது. நபி என்றால் ப்ரூஃப், எங்களுக்கு ப்ரூஃப் தரணும். பெருமானார் கிளியர் எவிடன்ஸ் கொடுத்தார்கள். ஒரு கடுவையில் லட்சமாக பிளந்தாலும் சந்தேகம் வராத அளவுக்கு அவர் பேசினார், நடந்தார், காட்டினார். அவ்வளவு ப்ரூஃப் இருக்கு. நான் நிறைய இடங்களுக்கு போய் பார்க்கிறேன், இந்த ப்ரூஃப்கள் பேசப்படல. சில இடங்களில் பொய் பேசப்படுகிறது, சில இடங்களில் நம்ப முடியாதது பேசப்படுகிறது. ஆச்சரியப்படுகிறோம், ஹதீஸ் கிதாபுகள் இவைகள் இல்லையே, எங்கால் தேர்ந்தெடுத்தார்கள்? சில நேரம் பள்ளிவாசல உட்கார்ந்து விட்டு சுன்னத்துல் நேரம் காதுக்கு கேட்டால் பொய் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பிறந்த டைமை சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி டைம் ஒச்செல்லாம் இல்லை. அந்த காலத்தில் இப்படி நிறைய பேசுகிறார்கள். இதை விடுவோம். நாங்கள் சஹீஹான செய்திகள் எக்கச்சக்கமாக இருக்கு. குர்ஆனை வாழ விடுவோம்.
குர்ஆன் பேசும், குர்ஆன் சமூகத்தை உருவாக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் எங்களை வாழ வைக்கணும். இளைஞர் சமுதாயமே, உங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். காதல் 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 என்ற அத்தனை படமும் காதலுக்குத்தான். இவர்கள் யாருக்கும் காதல் தெரியாது. காதலிச்சு 10 வருஷம் காதலிச்சு உனக்கு 1 வருஷம் வாழ இயலுமான்னு கேளுங்க. ஜஸ்ட் 1 day, 6 மாசம் இளைஞர்கள் கதிகலங்கி நிற்கிறாங்க. எதுக்குடா இந்த கல்யாணம் நினைக்கிறாங்க. எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் சேஞ்ச் ஆக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிக்கு 40 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு, 15 வருஷம் ஹதீஜா அம்மாவோட வாழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 years வேற எந்த திருமணமும் முடிக்கல. ஹதீஜா அம்மாவோட உள்ள வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் பின்னாடி பேசுவாங்க. என் ஹதீஜா, என் ஹதீஜா 6 பிள்ளைகளோட அமர்கலமாக வாழ்ந்த வாழ்க்கை. சரி, ஒரு மனிதர் அவருக்கு 25 40 வருஷத்தோட வாழ்ந்தா சூப்பர் பெஸ்ட். அந்த வைஃப் ஓடி வர்ற நேரம் ஜம்மிலூனி ஜம்மிலூனி. ஈராக் கோயில 35 வயசுல இருந்து ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. 40 வயசு வரைக்கும் 5 வருஷம் அங்க இருக்கல. வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. இந்த டைம்ல ஹதீஜா அம்மா புரிஞ்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய கல்ப. அநியாயத்தை பார்க்க முடியாம ரசூலுல்லாஹ் தனிமையானாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க. ஒரு நாள் ஓடி வராங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க ஹதீஜா. ராத்திரி நேரம் அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்கல. தேவையா? பணத்துல குறைவா? புள்ளிகள பிரச்சனையா? உங்களுக்கு என்ன குறைவு? ஊர்ல செல்வாக்கு இல்லையா? நான் உங்களுக்கு எதுவும் செய்யலையா? அப்படி கேட்கல. போத்திட்டு சொன்னாங்க, அபுல் காசிம், காசிம் வாப்பாவே, பயப்படாது, உங்களுக்கு கொண்டு நடக்காது. நீங்க ஏழைகளை பாக்குறீங்க, அனாதைகளுக்கு உதவி செய்றீங்க. அடிக்கிட்டு போறாங்க. ஒரு மனைவி கணவன் இப்படி வர்ற நேரம் அவங்கள போத்தி விட்டு தலையை தடாவி உங்களுக்கு ஒன்றுமாக. திஸ் இஸ் ட்ரூ லவ். இஸ்லாம் படித்து தருகிறது திருமணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை. இவங்க எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி பொய் காதலை பேசுகிறார்கள். திருமணத்துக்கு பிறகு மனைவியை காதலிப்பது எப்படி? இது ஒரு பாட். இது ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா பாட். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. 9 years வாழ்க்கை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவோட 15 வருஷ வாழ்க்கை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட 9 வருஷ வாழ்க்கை. வெரி ஃபைனல் மூமெண்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபைனல் மூமெண்ட். ஒரு சக்கராத்துல நான் நினைக்க மாட்டேன் தலைவாணி எங்க பெட் எங்க நீங்க கேட்பீங்க. சும்மா ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தாலே எங்க தூங்குறோம்னு தெரியாது. யாரும் பேசாதீங்க. பெருமானாருக்கு நடக்க முடியல. 17 வக்துகள் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரல. அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி மகரிபுக்கு ரசூலுல்லாஹ் வந்து வல்முர்சலாத் சூரா ஓதினாங்க. இஷாவுக்கு பள்ளிக்கு வர இயலாத அளவுக்கு காய்ச்சல். அந்த ரசூலுல்லாஹ் கடைசி நேரம் ஆயிஷா அம்மாவுக்கு 18 வயசு, மடியில போய் உட்கார்றாங்க. ஒரு மனிதன் தான் மரணிக்கிற நேரம் எந்த உணர்வும் வராது. இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கின்றாங்க. நான் உலக வரலாறுல இப்படி ஒரு ஆச்சரியமான வரலாறு நான் படிக்கவே இல்லை. பெருமானார் போய் மடியில உட்கார்றாங்க. ஆயிஷா அம்மா இருக பிடித்து குல்சூராக்களை ஓதுறாங்க. பெருமானார் அப்படியே இருந்து சாய்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வெரி ஃபைனல் மூமெண்ட், கடைசி மூமெண்ட். மடியில போகுது. எனக்கு புத்தளத்துல காட்டுக்கு போப்போம். மனைவி மடியில இருந்து மௌத்தானவங்களை ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யாரு கூட்டுக்குள்ள வரையலாது. வெளியில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் வீட்டை சுத்தி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்க்கு எப்படி எப்படி அழுது 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 ரசூலுல்லாஹ்க்கு எப்படி மஹரம் அஜ்னபி சட்டம் இருக்குது, ஊட திறந்துட்டு வரையலாது. அந்த கட்டுப்பாடை ரசூலுல்லாஹ் வளர்த்திருந்தார்கள். தட்டி உடைச்சிட்டு வரையலாது. ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சமுதாயம் கட்டுக்கோப்போட வளர்க்கப்பட்ட சமுதாயம். உலகத்தில் இப்படி பார்க்க முடியாது. பெருமானார் தன்னுடைய கடைசி நிமிடத்தில் விரலை தூக்குறாங்க. ஆயிஷா அம்மா வர்ணிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு மேல போச்சு. அல்லாஹும்ம ஃபிர்லி. அவருடைய சத்தம் கேட்கல. நான் காதை கொண்டு போய் வச்சு, இறைவா என்ன மன்னிச்சு 3 முறை சொன்னான். தன்னை இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்ன மன்னிச்சு. கடைசி ஒரு வார்த்தை சொல்றாங்க, முகட பார்த்து. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்வை பிடிச்சிட்டு அந்த முகட பார்த்த கண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர்ரஃபிகில் அலா, உயர்வான நண்பர்களோட இறைவா சேர்த்து. ஆயிஷா அம்மா சொல்றாங்க பின்னாடி, வல்லஜி நஃப்ஸி பியதி, எவன் கரத்திலே நான் ஆன்மா இருக்குது அவன் மீது சத்தியமாக என் மடி காலியாக போறதை நான் உணர்ந்தேன். ஒரு நபி அந்த துவாவை கேட்டுட்டாருண்டா கடைசி நேரம் அவருக்கு விருப்பம் கேட்கப்படும். துனியாவா அங்கே ஜன்னாவா, அவர் எந்த விருப்பத்தை கொடுக்கிறாரோ அது கேட்பு இறைவன் நடத்துவான். ரசூலுல்லாஹ் ஃபிர் ரஃபீகில் அலா,
உயர்வான நட்பை ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்க. என் மடி காலியாக போகுது, ரசூலுல்லாஹ் என்னை விட்டு போக போகுது நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் இப்படி கண்ணு மேல, விரல் கீழே விழுந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனக்கு காட்டுங்க, எனக்கு காட்டுங்க, இதுதான் வாழ்க்கை. இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வாழ்க்கை பட கூத்தாடிகளுக்கு இந்த வாழ்க்கை இயலாது. பணம் படைத்த எத்தனை கோடீஸ்வரனுக்கு இது வாழ இயலாது. தன் மனைவியோட ஆயிஷா பிற்காலத்தில் சொல்றாங்க, உணவு வைக்கப்படுவது கண்ணால ஓடுது. பக்கத்துள்ள தோழிகள் கேட்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு ஏன் அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க, என் வயோதிப கணவர் எனக்கு ஞாபகம் வந்து விட்டார். நானும் ரசூலுல்லாஹும் ஒரு நாளில் இப்படி உணவு சாப்பிட்டதே இல்லை. அவர் இல்லாமல் இன்றைக்கு நான் இப்படி உணவை சாப்பிடுகிறேனே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்டாண்டாக நினைத்து பார்த்த கணவர் எப்படி புள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் அடக்கிற நேரம் மிட் நைட். ரசூலுல்லாஹ் அவ்வளவு 3 நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜனாசா தொழுதாங்க. திங்கள் மரணித்தாங்க, வியாழன் நடக்கிறார். எல்லாரும் அடக்கிட்டு வர்ற நேரம் ஃபாத்திமா நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து உங்களுக்கு மண்ணை போட முடிஞ்சிச்சான்னு கேட்டேன், உங்களுக்கு மண்ணை போட்டு புதைக்க முடிஞ்சிச்சான்னு கேட்டேன். இது மகள். அப்படிப்பட்ட வாப்பா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படிப்பட்ட பேரர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். இந்த நேசத்தை உருவாக்கி பாருங்க பெரியவர்களே. இதுக்காக ரசூலுல்லாஹ்வை பத்தி தொடர்ந்து பேசுவோம். யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுப்போம். இந்த கதாநாயகர் கூத்தாடிகளை கொண்டு போய் குப்பை தொட்டில போடுவோம், காரி துப்ப வைப்போம், இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு நிரப்புவோம். யார் ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுவோம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேல என்று சொல்லி காட்டு. ஒரு தோழருடைய ஜனாசாவை சொல்லி முடிக்கிறேன். ஒரு யுத்தம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருமே அவரை கணக்கெடுக்க மாட்டாங்க. அலங்கோலமான ஒருவர். அந்த வரலாறு நீண்ட வரலாறு. நான் முடிவை சொல்லுகிறேன். அந்த யுத்தத்தில் அந்த சஹாபி மௌத்தாகி விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் எங்கென்று தேடிட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போகிறாங்க. அந்த உயிர், அவர் மௌத்தாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஜனாசாவை கையில தூக்குறாங்க. இந்த உலகத்தில் யாரும் கொஞ்சம் முகத்திலெல்லாம் பருவந்து கெடி வந்திருந்தா நீங்க அவரை கொஞ்சம் ஒதுங்கிடுவீங்க. எனக்கு அவரோட மானக்காசை இயலாது, அவரோட இயலாது, அவர்கிட்ட நெருங்க மாட்டீங்க. இந்த காலத்துல வைர சோத்தரியா நினைப்பாங்க, வேணாம் பாண்டு ஒதுங்கிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி போட்டு சொன்னாங்க, நீங்க எனக்குள்ள, நான் உங்களுக்குள்ள. பக்கத்தில் உமர் பின் கத்தாப் சொன்ன வார்த்தையை சொல்லுவதற்கு நான் சொல்லுகிறேன். பெருமானாரை நேசித்த சமுதாயம் எப்படி ஜனாசாவை தூக்கின ரசூலுல்லாஹ் அவ்வளவு இரக்கம். அந்த ஊர்ல அவரை யாரும் ஏற்று பார்க்க மாட்டாங்க. பெருமானார் அவரை இரக்கமா பார்த்தாங்க, நேசமா பார்த்தாங்க. அவ்வளவு ரசூலுல்லாஹ் அவரை இதா பார்த்தாங்க. ஜனாசாவை எப்படி நெஞ்சில் அரவணைத்துக் கொண்டு சொன்னார்கள், உங்களுக்குள்ள நான், எனக்குள் நீங்க என்ன. உமர் பின் கத்தாப் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அந்த ஜனாசாவாக இருக்கக்கூடாதா? என்னை நீங்கள் தூக்கி இப்படி செய்யக்கூடாதா? நான் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா? எப்படி நினைக்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதற்கு இவ்வளவுக்கும் அவரை வெட்ட வந்தவர், பெருமானார் தலை வேணும் என்று கேட்டவர், கொல்லணும் என்று கேட்டவர், அவரை கண்டு அவரோடு பேசுகிற நேரம் அவர்கள் உருகி போனார்கள், அவர்கள் மயங்கி போனார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாவை பற்றி நிறைய பேசுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊருக்குள் இதை கொண்டு போவோம், இந்த செய்தியை பரப்புவோம். இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து தொடங்கினால் சூறாவளி பிரச்சாரத்தோடு எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவா எங்கள் ஊர்களை பாதுகாத்து விடு, அல்லாஹ்விடம் மன்றாடுவோம், அல்லாஹ்விடம் நிறைய கேட்போம். இது கபூலாக்கப்பட்டால் சிறப்பான ஒரு ஊரை விட்டு செல்லக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர்ந்து விடுவோம். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. என்னுடைய பேச்சில் பிழைகள் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக.